இப்போ இந்த தனிமாசு அட்டவணை நீள்வடி தனிமாசு அட்டவணை சொல்றாங்க. நம்ம மாடர்னா இருக்கிறது நவீன தனிமாசு அட்டவணை பேர் இருக்கு. அதுக்கு அப்போ நவீனனாக்கா கண்டிப்பா பழசு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? மாடர்ன் ஒண்ணு இருந்தாக்கா அது ஹோல்டு ஒண்ணு இருக்கும். அது கண்டுபிடிச்சது யாரு? மெண்டலிப். அணு எண்ணு அணு நிறைன்னு ரெண்டு இருக்கும். நவீன தனிமாசு அட்டவணை, நவீன தனிமாசு அட்டவணை யார் கண்டுபிடிச்சதா? போர், நீல்ஸ் போர். நீல்ஸ் போர். இது அணு எண்ணின் அடிப்படையில், சரிங்களா? அணு எண்ணின் அடிப்படையில் பேசிக் பாயிண்ட் ஏதிங்க மோஸ்ட்லி அணு எண். ஓகே ஓகே. அணு எண் அடிப்படையில் அணு எண் நிர்ணயித்தோர் மோஸ்ட்லி. ஒரு தனிமம் சொன்னா இப்படி இருக்கும். தனிமம் இது அணு எண் நிறையன். இந்த அணு எண்ணை பிக்ஸ் பண்றது யாருன்னா மோஸ்ட்லி. தனிம அச்சாட்டன் உருவாக்கியவர் அணு எண்ணின் அடிப்படையில் போட்டுங்க மோஸ்ட்லி. ஓகே. இது வந்து நெக்ஸ்ட் அணு நிறையின் அடிப்படையில் மெண்டலிப்னு போட்டுங்க. அணு நிறையின் அடிப்படையில் மெண்டலிப். அது நமக்கு இப்ப இல்லை. ஓகே. அடுத்த பாயிண்ட் எடுங்க. அணு எண் தான் வந்து எலக்ட்ரான் சொன்னோம், புரோட்டான் சொல்றோம், சரிங்களா? அது நம்ம தனியாக நடத்துறத இப்ப பாருங்க. தனிமங்கள் மட்டும் பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கிறாங்க பாருங்களேன். இப்ப தனிமாசு அட்டவணை வந்து இடது வலதுன்னு பிரிக்கிறாங்க. இது இந்த பக்கம் வந்து இடது பக்கம், இது வலது பக்கம். இப்ப நாம இப்படி நின்று பார்க்கணும். இந்த பக்கம் ரைட் சைடு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு. அதுக்காக இந்த பக்கம் நின்னீங்கன்னா மாறிடும், சரிங்களா? இப்படி இது வந்து வலது. வலது பக்கத்துல அலோகம். இதே கொஸ்டின் தான், ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். தனிமாசு அட்டவணையில வலது பக்கம் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. சார் வலது பக்கம் எங்கிருந்து வலது பக்கம்னு கேட்பீங்க. அப்போ ஒரு பவுண்டரி போட்டிருப்பாங்க. அந்த பவுண்டரி தான் இது. இருக்கு பாருங்க. இங்கிருந்து தான் வலது பக்கம் பிரிக்கணும். இருக்கு பாருங்க. இந்த லேடர் இருக்கு. இது இந்த பக்கம் ஃபுல்லா இடது நத்தம். அப்ப இது ஃபுல்லா உலோகம், சரிங்களா? எங்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. உலோகம் அலோகம் பிரிச்சு வைக்கிறாங்க அங்கேயே, புரியுதுங்களா? நம்ம கூட எப்படி பாக்குறோம், இப்போ ஏதோ பொருளை பிரிக்கிறோம், தரம் பிரிக்கிறோம்னாக்க என்ன பண்றோம்? இந்த பக்கம் லிக்விடா இருக்கு, சாலிடா இருக்கு, கேஸா இருக்குன்னு தனியா பிரிச்சிருவோம் சில பொருளுக்கெல்லாம். அந்த மாதிரிதான் இதுவும். வீட்லயே நம்ம பொருளை எப்படி பிரிச்சு வைக்கிறோம் அந்த மாதிரி. இது மெட்டல் தனியா, நான் மெட்டல் தனியா. இங்க பாருங்க. அப்போ இந்த லேடர், அப்போ இந்த பக்கம் உலோகம், இந்த பக்கம் அலோகம். பாருங்க, இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த லேடர்ல இருந்து இது வரையும் வந்து உலோகம். இங்க இருந்து கொஞ்சம் தான் அலோகம் இருக்கு. அப்போ அலோகம் உலோகம் பாருங்க 72. எத்தனை அலோகம் உலோகம் சொல்ல முடியுமா யாராவது? இப்போ மொத்தமா சேர்த்தினா 118 தனிமம் வந்து நமக்கு ரெக்கக்னைஸ்டா இருக்கு. நான் அப்புறம் கடைசியாலாம் சொல்லியிருப்பேன், ஒரு 4 தனிமம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ டென்னிஸ் விளையாடு, மாஸ்க் போட்டு டென்னிஸ் விளையாடு, ஓகேன்னு ஒன்று ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருப்போம், சரிங்களா? ஓகே ஒகேனேஷன் கடைசியே வரும். டென்னிஸ் விளையாடும் போது மாஸ்க் போட்டு டென்னிஸ் விளையாடு, ஓகே. இதுதான் வந்து கடைசியில் ஒரு 4 தனிமங்கள். நான் அப்புறம் தனியா சொல்றேன். 110 தனிமம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எத்தனை மெட்டல், எத்தனை நான் மெட்டல்? உலோகம் எத்தனை? 94. புரியலமா? ஆமா, இயற்கையில் கிடைப்பது, சரிங்களா? இயற்கை செயற்கைன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இன்னொன்னு கதிரியக்கமா வரும்போது அணியன் வர முடிச்சிடறேன். முதல்ல பிக்ஸ் பண்ணிடலாம். இன்ட்டு மெட்டல் நான் மெட்டல். அப்போ இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிறது இல்லையா? அந்த இடம் பாருங்களேன், இந்த இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, இதை நல்லா பாருங்க. பீரியாடிக் டேபிள் கொஞ்சம் பாருங்க. இதை அது லைட் கிரீன் இருக்கா? நல்லா ஈஸியா அங்க பார்த்தா தான் ஈஸியா புரியும். அங்க பாருங்க, லைட் கிரீன் போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், எஸ்பி, ஆன்டிமனி, டெலூரியம், பொலோனியம். இந்த பார்டருக்கு வரத்துக்குள்ள நமக்கு வடிவால் சொல்ற மாதிரி அந்த பார்டரை விட்டு இந்த பக்கம் வரக்கூடாது, அந்த பக்கம் வரக்கூடாது. அதான் பார்டர். அப்போ இந்த பக்கம் ஃபுல்லா என்னது? உலோகமா? இப்போ உலோகங்கள் தான் நிறைய நறுக்கி வச்சிருக்காங்க. அலோகம் கொஞ்சமா இருக்கு. எது அலோகம்? ப்ளூ கலர், லைட் ஆரஞ்சு கலர், அவ்வளவுதாங்க. இது தவிர வேற எதுவும் அலோகமே இல்லை. சரி, எது உலோகம் அலோகம் பண்ணாக்கா நமக்கு அலோகங்கள் வந்து கொஞ்சமா இருக்கு. இது மின்சாரத்தை கடத்தாது, கட்டினா சவுண்ட் வராது, கரெக்டுங்களா? வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இந்த மாதிரி வந்து கான்செப்ட் நம்ம படிப்போம். உலோக அளவுல டிஃப்ரெண்ட் கேட்பாங்க கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். இது பேர் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இந்த லைனுக்கு அது பேரு மெட்டலாய்ட்ஸ். உலோக பண்பு இருக்கும், அலோக பண்பு இருக்கும். இதுல பாருங்க என்னென்ன தனிமம் பாருங்க. அந்த பார்டர்ல பாருங்களேன், போரான் இருக்கா, சிலிக்கான் இருக்கா, ஜெர்மானி. அது ஒன்மை ஜிக்ஸாக்கா இருக்கும். இந்த பாருங்க, இதுலயே இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி லேடர்ல ஜிக்ஸாக்கா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம், போலின். இதெல்லாம் வந்து உலோக போலின் பேரு. அப்ப கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ
உலோகம் எது? அலோகம் எது? உலோக போலி எது? உலோகம் மின்சாரம் கடத்தும், அலோகம் மின்சாரம் கடத்தாது. காமனா உலோகத்துல திரும்ப ஒரு பாயிண்ட், ஒண்ணு மின்சாரம் கடத்தாது. உலோகமே ஒண்ணு மின்சாரம் கடத்தாது, அலோகம் ஒரு மின்சாரத்தை கடத்தும். 4 பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ காமனா என்ன சொல்லலாமா கொஸ்டின்? உலோகங்கள் அனைத்தும் மின்சாரத்தை கடத்தும். கரெக்டா? கரெக்ட். ஒரே ஒரு உலோகம் மின்சாரம் கடத்தாது எது? யார் சொல்றது? நிக்ரோமா? அதான் காயிலே அதுதான். பிஸ்மத். பிஸ்மத் மின்சாரம் கடத்தாத உலோகம். ஓகே. அலோகங்களில் அலோக பண்புகள்ல ஒரு அந்த அதாவது எப்படின்னா புறவேற்றுமையில் மின்சாரம் கடத்துது எதுன்னு கேட்பாங்க. கிராஃபைட். மின்சாரம் கடத்தும் ஒரே அலோகனை கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. மின்சாரம் கடத்தும் அலோகம் பாயிண்ட் கொஞ்சம் நோட் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களுக்கு நோட் தரேன். மின்சாரம் கடத்தும் அலோகம் கிராஃபைட். மின்சாரம் கடத்தாத உலோகம் பிஸ்மத். ஓகே. நெக்ஸ்ட், இப்போ எந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இருக்கும் மெட்டல்? மெட்டல் ஃபுல்லா சாலிடா இருக்கும், திண்மங்களா இருக்கும். ஆனா ஒரு மெட்டல் மட்டும் லிக்விடா இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ல ஒண்ணு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கையில வச்சு எடுத்து வச்சோம்னா உருகக்கூடிய ஒரு மெட்டலா இருக்கும். 2 மெட்டல் லிக்விடா இருக்கும். என்னென்ன? கேலியம் வந்து கையில வச்சா உருகிடும். நம்ம ஹியூமன் டெம்பரேச்சர் எவ்வளோ? ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ? 36.9 ஆர் 37 டிகிரி செல்சியஸ். அதில் உருகக்கூடிய ஒரு உலோகம் வந்து கேலியம். ரூம் டெம்பரேச்சர் லிக்விட். எப்பவுமே பார்த்தாலும், இன்னைக்கு போய் பார்த்தாலும் லிக்விடா தான் இருக்கும். அது எதுனா பாதரசம். அப்போ எதெல்லாம் வந்து லிக்விடா இருக்குன்னு கேட்டா மெட்டல்ல கேலியமும் பாதரசமும். இது வந்து மெட்டல். நான் மெட்டல்ல எது லிக்விடா இருக்குன்னு கேட்டா புரோமின். புரோமின் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, புரோமின் இருக்கு. ஓகே. இது வந்து நமக்கு பேசிக்கலா மெட்டல் நான் மெட்டல் சொல்லியிருக்கோமா? இங்க பாருங்களேன். இப்போ நாம கூட ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டமா இருக்கிற பொருள், இப்போ ஒரு 35 அடி நீளமா இருக்கிற ஒரு பொருள் நம்ம வீட்டுல கொண்டு வைக்கணும், என்ன பண்ணுவோம்? ஒண்ணு வீடு அந்த அளவுக்கு பொருளுக்கு ஏற்ற மாதிரி வீட்டை மாற்ற மாட்டோம். அதை கட் பண்ணி 2ஆ பிரிச்சு போடுறோம். கரெக்டா? இங்க பாருங்க, இது கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும். இடைநிலை தனிமத்துல இந்த கோடை உண்மையில பில்லப் பண்ணா போர்டை தாண்டி போகும். கரெக்டா? அப்ப என்ன பண்றாங்க? இதை கட் பண்ணி கீழே வச்சுட்டாங்க பாருங்க. போர்டு அங்க பிச்சு இதுல பாருங்க, பீரியாடிக் டேபிள்ல அந்த இடம் வந்து பிளைனா இருக்கா? எங்க இருக்கு பாருங்க, 58, 71, 89, 103 இருக்கா? அது இடத்து கட் பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாரு. அதே கலரை எல்லியன் இருக்கா? லாந்தனம் இங்க இருக்கு பாருங்க. 58, 71 அதுல இருந்து லென்த்தியா இருக்கிறத கட் பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எங்க இருந்து கட் பண்ணிருக்காங்க பாரு? அத இடைநிலை தனிமம். இதுக்கு டி கித்து இடைநிலை தனிமம். உலோகம் அலோகம், எஸ் உலோகம், பி அலோகம், டி ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறனால டி தொகுதிக்கு பேரு இடைநிலை தனிமங்கள் பேரு. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க? கட் பண்ணி கீழே கொண்டு வைக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து உள் இடைநிலை தனிமங்கள் பேரு. சரியா? இடைநிலை தனிமத்துல இருந்து எடுத்து கட் பண்ணி கீழே வச்சிருக்காங்க 2 லைன் மட்டும். இதுக்கு பேர் உள் இடைநிலை தனிமங்கள் பேர் இருக்கு. அதுல யாரா இருக்காங்கன்னு கேட்டா 4வது வரிசையில ஒன்னையும் 5வது வரிசையில ஒன்னையும் கட் பண்ணிருக்காங்க. அதனால டில இருந்து கட் பண்ணதால அது பேர் வந்து எப் 4F 5F. அதுக்கு பேர் லாந்தனைடுகள், ஆக்டினைடுகள். இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இதுதான். நமக்கு வேர்ல்டு லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டா இது சொல்லலாம். ஏன்னா எல்லாமே வந்து நியூக்ளியர்ல யூஸ் பண்றாங்க இதை. சரியா? இப்போ நமக்கு இந்த டேபிளோட SPDF ஓரளவுக்கு தெரியுது. எஸ்னா என்ன, பினா என்ன, டினா என்ன, ஹெஃப்னா என்ன. சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உலோகம், அலோகம், இடைநிலை தனிமம், உள் இடைநிலை தனிமம். உள் இடைநிலை தனிமம் யாரெல்லாம் இருக்காங்க? கொஸ்டின் கேட்பாங்க. உள் இடைநிலை தனிமங்களில் காணப்படுவதுன்னு கேட்டு இந்த பக்கம் கொடுத்துருப்போம். உலோக போலி கொடுப்பாங்க, இல்ல மந்த வாய்க்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. உள்ளிடத்துல யாரெல்லாம் இருக்காங்க? 2 குரூப் தான், லாந்தனைடுகள், ஆக்டினைடுகள். இது கடைசியாகிறது யாருன்னு கேட்டா மந்தவாயின் பேர் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஹைலைட் மட்டும் தெரிஞ்சிருக்குன்னு கவனிங்களா. என்ன சொல்றேன் இது பாருங்க. எஸ் தொகுதின்னு சொல்லுவோம். எஸ் தொகுதியில 2 பில்லர் தான் இருக்கும். 2 பில்லர்னா 2 தொகுதி. இங்க பாருங்க, இது ஒண்ணு, இது ஒண்ணு. 2 தான் இருக்கும். எஸ் பி தொகுதியில மொத்தமா பாத்தீங்கன்னா 6 தொகுதி இருக்கும். இது மாதிரி வெர்டிகலா இருந்தா அதுக்கு பேர் வந்து தொகுதி. எஸ்ல 2 ஆச்சா? பி தொகுதியில 6 இருக்கு. தனியா நோட் பண்றாங்க. S2 P6. மீது இங்க பாருங்க, டில பாத்தீங்கன்னா 10 இருக்கும். இந்த மாதிரி பில்லர் தொகுதின்னு பேரு. வடக்கு தெற்கா இப்படி போட்டோம்னா கோட்டை, அது தொகுதி. அப்ப எஸ்ல எத்தனை? 2. பி தொகுதியில
6 டில 10. இங்க பாருங்க இதுல இருந்து எஃப்ல இருந்து இதுல இருந்து எடுத்திருக்காங்க இல்லையா, இதுல பார்த்தா மொத்தம் 15 இருக்கும். சரியா? ஓகே. இப்போ அடுத்து பார்க்கலாம் எத்தனை வந்து வரிசை இருக்கு பாருங்க. இப்படி இப்ப நாம உட்காந்துட்டு இருக்கோம், இது மாதிரி எத்தனை வரிசை இருக்கும், இப்படி குறுக்கு நெடுக்கு எப்படி வரிசை இருக்கும். பாருங்க மொத்தமா 7 வரிசை இருக்கும். இங்க ஆரம்பிச்சோம்னா 1ல இருந்து 2 3 4 இருந்து 7 இருக்கும். இப்படி 7ல தனித்தனி பிரிக்கும் 7 வரிசைகள் இருக்கும். இப்போ இந்த 18 தொகுதியும் நம்ம பத்தி பிரச்சனை இல்லை, ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு சொன்னா எஸ்ல 2, பில 6, டில 10, எஃப்ல அந்த இதை பேஸ் பண்ணி சொல்லணும். நம்ம ஃபார்முலா ஒன்று சொல்றேன், 2 × 12 + 1 இருக்கும். நான் அந்த ஃபார்முலா சொல்ற பிறகு உங்களுக்கு ஈஸியா புரியும். இது பாருங்க, இப்போ வரிசைன்னு பார்க்கும்போது 1 to 7. அப்போ 1ல பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். அப்புறம் ரெண்டாவது எப்படி இருக்குன்னு பாருங்க வரிசையில, அதுலயே பார்த்தா தெரியும் பீரியட் டேபிள் பாருங்க, நீங்க ஸ்கேல் வச்சு பாருங்க ஈஸியா புரியும். இந்த ஜெராக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் 3வது எப்படி இருக்குன்னு பாருங்க, 4 5 எப்படி இருக்குன்னு பாருங்க. 6 மட்டும் ஹைலைட் பண்ணணும், ஒன்னு தனியா போனோம். எதெல்லாம் ஃபேர் சொல்லுங்க, எதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. 1 நம்ம நாயன்மார் படிக்கிறோம் இல்ல, நாயன்மார் படிக்கிற போது 1 2 3 சாரி தேவாரத்தை படிக்கிறோம்ல அந்த மாதிரிதான். இப்போ எதெல்லாம் பாருங்க 1, அப்புறம் 2 3 4 5 6 7. ஓகே, அது தேவாரம் படிக்கிற மாதிரி தான் இங்கேயும். கெமிஸ்ட்ரியில ஒரு தேவாரம் மாதிரி வச்சுங்களேன். 1ன்றது மிக குறுகியது. நீ நேரா ஸ்கேல் வச்சு பாத்தீங்கன்னா அதுல எத்தனை மார்க் இருப்பாங்க, ஹைட்ரஜனும் ஹீலியம் மட்டும் தான் இருக்காங்க பாருங்களேன். ஸ்கேல் நேரா வச்சிருங்க, மேல பார்த்தா ப்ளூ 1 இருக்கு, ஹீலியம் 1, 2 தனிமா தான் இருக்கும். இருக்குங்க. ஓகே, முதல் தொகுதியில பாருங்க 1ஆவதுல பார்த்தா 2 தான் இருக்கும், ரொம்ப குட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் 2வது பாருங்க, 2ஆவதுல 2 3 பாருங்களேன். 2 3 தெரியுதா அங்க பாருங்க, எல்லாம் கலர்ல பாருங்க, எல்லாம் ஈஸியா புரியும். 2 3னா உங்களுக்கு தெரியும், இதோட கட் ஆயிருங்க பாருங்க. இதுதான் 2 3, இதுல கேப் இருக்கு இல்லையா. 2 3 1ன்றது சின்னது குறுகியது, 2 3 பாருங்க மிக குறுகியது 1, இது குறுகியது 2வது, 2 3 குறுகியது. அது அந்த பாக்ஸோட முடிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இல்ல அதுல பாருங்க இந்த இருக்கு பாருங்க, இந்த 2 முடிஞ்சிச்சுங்களா. அடுத்ததுக்கு வந்து நம்ம இந்த இதுக்கு வாங்க, பிளைன் இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸுக்கு வாங்க. எத்தனை இருக்கு பாருங்க, அதுல 3 4 3 4னாக்கா இந்த பாயிண்ட் இருக்குல்ல அது இல்லாம, சாரிமா 4 5. ஓகே, 4 5 பாருங்க நீண்ட தொடர். நல்லா கவனிக்கணும், அதுல நீங்க அந்த கலர்ல பாருங்க, நல்லா ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் 1ன்றதுல என்ன இருக்கு, 2 தனிமா, அது மிக குறுகியது. 2 3 வாங்க, 2 3 அந்த பாக்ஸோட பார்த்தோம், நீங்க ஹைலைட் பண்ணிடுங்க, மார்க்கர் இருந்துச்சுன்னா ஹைலைட் பண்ணுங்க. 2 3 தனியா நிக்குது பாருங்க, இதுல 2 3 முடிஞ்சிச்சு. அப்புறம் 4 5 பார்க்கும்போது கீழே பாக்ஸுக்கு வந்துடணும் நீங்க. அதாவது இந்த ஓப்பனஸ் இருக்கு இல்லையா, இங்க அதுக்கு மேல 2 இருக்கு பாருங்க, அதான் வந்து 4 5. ஓகேங்களா. இப்போ 6 நல்லா கவனிக்கணும். அதாவது 6 எங்க ஆரம்பிக்கணும், சீரியல் நம்பர் 55ல ஆரம்பிக்கும் பாருங்களேன். 55 56 பாருமா, சீசியம் பேரியம் இருக்கும். நல்லா கவனி, அதை இது பாருங்க, அதான் புரியும். ஏன்னா நம்ம இதுலயும் நம்ம படிச்சுக்க மாட்டோம், ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ கண்டிப்பா சொல்றது நேரமும் இருக்காது அவங்களுக்கு, நேரமும் இல்லை தேவையும் இல்லது. ஆனா இப்ப தேவை. ஓகேங்களா. 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். ஏன்னு கேட்டா ஏன் ரொம்ப நீளமா இருக்கும், லென்த்தியா இருக்கிற எதுன்னு கேட்டா அதுதான் இருக்கும். சரி 7வது வாங்க. அடுத்தது 7 இருக்கும், அதுவும் நீளமா தான் இருக்கும், ஆனா இன்கம்ப்ளீட்டா இருக்கும். புதுசா ஒரு தனிமை கண்டுபிடிச்சா அதுல கொண்டு போய் போட்டலாம், அதுக்கு வந்து ஃபில் அப் பண்ணிடும். 6ல போட முடியாது. ஓகேங்களா. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து இது வெளியே இருக்கிற தனிமங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டதுல 6வது தான் மிக நீளமானது, 7வது இன்கம்ப்ளீட்டட் வரிசை லைன், அதான் முற்று பெறாத வரிசை. புதிய தனிமங்கள் கண்டுபிடிக்கும் போது எங்க கொண்டு போய் அப்ளை பண்ணலாம்ல, 7வதுல அப்ளை பண்ணலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல பாருங்க 118 என்ன பாருங்க, ஒக்கனேசன் இருக்கா, இங்க பாருங்க இந்த இருக்கு பாருங்க, கடைசியா 113 14 15 16 17 18 இருக்கு பாருங்க. அந்த 4 தனிமங்களும்
ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. மெசேஜ் போலவீங்கள கடைசி வரக்கூடிய 4 தனிமம் இருக்கு, 4 5 இருக்கும். அது நிறைய முறை கொஸ்டின் கேட்டுருக்கேன். நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க, வந்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துதான். வரிசை எத்தனை? 7 வரிசை கொண்டு. முதல் வரிசையில 2 தனிமங்கள் இருக்கும், 2 தான், ஹைட்ரஜன் ஹீலியம். 2வது வரிசையில அப்படியே சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுங்க. நேரா அங்க போனோம். லித்தியம், பேரியம், சாரி, ஓகே, லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். 2வது வரிசை. 3வது வரிசை பாருங்க, அதே சிமிலர்லி சோடியம், மெக்னீசியம். ஓகே, அதுல டேபிள் பாத்துங்க. 2 3 முடிஞ்சிச்சு. ஸ்கேல் வச்சா உங்களுக்கு ஈஸியா புரியும். 2 3 முடிஞ்சிச்சா? 4 5 பார்க்கும்போது அதுல கண்டிப்பா ஒரு செவங்க மாதிரி வந்துடும். 4 5 முடிஞ்சிச்சா? 6வது நாள்ல கவனிங்க. 6வது கனெக்ட் பண்ணிக்கணும் நீங்க. அப்படியே சீசியம், பேரியம் போயிட்டு 56 முடியுது. அப்படியே உடனே கீழே எதுக்கு வரணும்? லாந்தனைடுக்கு வந்து படிக்கணும் நீங்க. அதை கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கணும். அந்த கலர் பாருங்க மேப்ல. இந்த லாந்தனைடை கொண்டு போய் இங்க வைக்கணும். கட் பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு புரியணும். அப்ப என்ன ஆகும்? அங்க போய் ஜாயிண்ட் ஆயிடும். அது புரியுது? 70 படிக்கணும், 71 படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வாங்க கீழே 7வது வாங்க. 87 ஆரம்பிச்சு 118, 87 88 இருக்கும். 89 கீழே வரணும், ஆக்டிவ் எடுக்க வரணும். ஓகேயா? இதுதாங்க டேபிள். சரியா? இப்போ மொத்தமா சேர்க்கும் போது நமக்கு தொகுதி எத்தனை, வரிசை எத்தனை ஒரு ஐடியா வந்திருக்கும். தொகுதி எத்தனை? 18. தொகுதி திரும்ப ஒரு மணி நல்லா கவனிங்க. வரிசைக்கு பேர் சொல்லிட்டுனா முதல் வரிசை, அப்புறம் 2 3 4 5 இப்படிதான் படிக்கணும் நீங்க. சரியா? மாத்தி படிச்சுன்னா தப்பா போயிடும். பாருங்க, 1 2 3 4 5 6 7. இதை மாத்தினீங்கன்னா கொஸ்டின் போயிடும், வராது. ஏன்னா 1 2 சார் நீங்க சொல்லுங்க சார் 1 2 இப்படி போட்டீங்கன்னா மேட்சே ஆகாது, போயிடும். பாருங்க எப்படி இது குரூப்பிங் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. 1 அப்புறம் 2 3 4 5 6 லென்த்தியா இருக்கும், 7 இன்கம்ப்ளீட். இப்படி படிச்சணும். இது கேட்ட கொஸ்டின் தான். இது வரிசைகள். தொகுதி பாருங்க. இப்போ தொகுதின்னு படிக்கும் போது எஸ் பிளாக் தனித்தனியா படிச்சணும் நீங்க. எஸ் பிளாக் தனியா, எஸ் பி டி எப் கீழே படிங்க எப்பவுமே. இது கூட தப்பு தான் ஆர்டர். நம்ம ஃப்ளோல படிக்கும்போது எஸ்பிடி எப்னு படிச்சிருவோம். ஆனா டேபிள்ல படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? எஸ்பி டி எஃப் இப்படி வரணும். ஓகே, எஸ் தொகுதியில பாருங்க, நல்லா கவனிங்க. மொத்தமா 4 பிரிக்கிறாங்க எஸ்பி டி எஃப்னு. எஸ்ல 2 தான். யாராரு பாருங்க, வெட்டிகளா இருக்குது. இது இருக்கா? அங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 1 2 நம்பர் போடுற பாருங்க. இது 1 2 முடிஞ்சிச்சு. எஸ் தொகுதியில 2 தொகுதி தான் இருக்கும். அது யாருன்னு கேட்டா கார உலோகம், கார மண் உலோகம். இப்போ கலர்ல பாருங்க. கார உலோகம் என்ன கலர்ல மாறிடுது? ஏதோ ஒரு கலர் சொல்லுங்க, அப்படியே பாத்துங்க. என்ன கலர் அது? பீட்ரூட் கலரு. சரி, வெளிரிய பீட்ரூட் கலரு. ஓகே, இது கார உலோகம். கார உலோகம் அப்படியே படிங்க. இப்ப டேபிள் பாத்துங்க. ஹைட்ரஜன் ஆரம்பிக்கணும். கார உலோகம் ஹைட்ரஜன் வரும். நீங்க இந்த டேபிள் நல்லா படிச்சிட்டீங்கன்னாவே நீங்க கெமிஸ்ட்ரி வந்து ஓவர். கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டின் வீட்டுல போய் பாருங்க. கார உலகத்துல யாராருன்னு பாருங்க. பாதி பேர் தான் படிக்கிறீங்க. ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபீடியம், சீசியம், பிரான்சியம். ஓவர். ஓகேங்களா? இது வந்து யாரு? கார உலோகம். நெக்ஸ்ட் போங்க. கார மண் உலோகம் 2வது தொகுதி. நம்பர் 2 நம்பர் போட்டு வச்சு பாருங்க, போட்டுங்க. பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், சான்சியம், பேரியம், ரேடியம். இது யாரு? கார மண் உலோகம். சரியா? ஆல்கலி மெட்டல், ஆல்கலி எர்த் மெட்டல்னு பேர் 2வதுக்கு. மண் இருக்குதான்னு பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. மண் இருக்கா? அதுல ஏதோ ஒரு மண் சொல்லுங்க, இருக்குதான்னு பாக்கலாம்ல. கால்சியம், சுண்ணாம்பு. ஓகே, ஏதோ ஒன்று சொல்றாங்க, பரவாயில்ல. சுண்ணாம்பு ஒரு வகை மண்ணு தானே. வேற மெக்னீசியம் நம்ம செம்மண் இல்லம்மா. நம்ம இதுல தீபாவளி டைம்ல கம்பி மத்தாப்பு வச்சிருக்கோம், பாத்திருக்கீங்களா? கம்பி மத்தாப்பு என்ன கலர்ல இருக்கு? ஒரு மாதிரி பாத்திருப்பீங்க இல்லையா? அது மெக்னீசியம். இப்போ உங்களுக்கு மண்ணுன்றது எப்படி புரிஞ்சிருக்கும். ஓகே, அதே மாதிரி கால்சியம் சல்பேட், ஜிப்சம் பாத்திருக்கீங்களா? பார்க்கல யாரும்? ஜிப்சம் பார்க்கலையா? நைட் மதியானமா அங்க போயிட்டு வரும்போது அந்த ஹோட்டல் பக்கம் ஒரு மருந்து கடை இருக்கும், அதை ஒரு கொஞ்சமா எடுத்துட்டு வாங்க. மண் அது. சரியா? கால்சியம் சல்பேட் இருந்து ஒரு மண்ணு. ஜிப்சத்தோட குறியீடு என்ன? CaSO4
2H2O. இது ஒரு வகையான மண்ணுங்க, சரியா? ஓகே, இது கார உலோகம். ஃபர்ஸ்ட் வந்து கார உலோகம், கார்மலம். முடிஞ்சிச்சுங்களா? எஸ் தொகுதி ஓவர். நெக்ஸ்ட் பி தொகுதி வந்துருங்க. ஆர்டரா படிப்போம். இல்ல டி ஆரம்பிச்சிடுமா? ஓகே, இங்க பாருங்க, டில 3ல இருந்து ஆரம்பிச்சு 12ல முடியும். அந்த டேபிள் பாருங்க. இப்போ 3 அங்க ஆரம்பிக்குது பாருங்க. நம்பர் மேல போட்டு பாருங்க. இல்ல இதுல பாருங்க 3 to 12. கீழே இருக்கிற ரோம லெட்டர் எல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. 3 4ல இருந்து ஆரம்பிச்சு 12ல முடியுது. 3 எங்க ஆரம்பிக்குது? ஸ்கேண்டியம். 12 எங்க முடியுது? ஜிங்க். சரியா? மொத்தம் எத்தனை இருக்கும்? 3ல இருந்து 12லயும் 10 ஓவர். 10 தொகுதி இருக்கும் அதுல. அது பேரு 3ல இருந்து 12 தொகுதிக்கு பேர் என்ன? இடைநிலை தனிமங்கள் பேர் இருக்கு. மொத்தமே பியூர் மெட்டல். பியூர் மெட்டல். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம், மொத்தமே கலர் கொடுக்கும். அது கலர் ஏதோ ஒரு கலர் கொடுக்குதுன்னு பாருங்க, பார்க்கலாமா? நீங்க அதை பார்த்தா தெரியும். நமக்கு மேக்சிமம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற மெட்டல்லாம் கொஞ்சம் இருக்குதான்னு பாருங்களேன். கலரை பார்க்கலாம், ஈஸியா இருக்காது. ஏன்னு கேட்டா அந்த பாயிண்ட் அப்பதான் உங்களுக்கு புரியும். டி தொகுதி தனிமங்கள் அனைத்தும் நிறமுடைய உப்புகளை கொடுக்குன்னு சொல்லுவோம். நம்ம கலர் என்னன்னு பாருங்க. குரோமியம் எடுத்துங்களேன். குரோமியம் வந்து மஞ்சள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மஞ்சளோட அறிவியல் பேர்னு பாருங்க, அதுல குரோம் சேர்ந்து வந்திருக்கும். கண்டிப்பா குரோம் இருக்கா? மஞ்சள் அறிவியல் பேர் சொல்லுங்க யாராவது. மஞ்சள் கிழங்கு. மஞ்சளோட அறிவியல் பேர் கேட்ட கொஸ்டின் என்ன? குர்குமா. சரி, அதை விட்டுருங்க. இன்னொரு கொஸ்டின் குர்குமான்னு வரும். அதுல இன்னொரு கொஸ்டின் பாருங்க. இப்போ ஊர்வனவற்றின் கொஸ்டின் கேட்ட கொஸ்டினே, ஊர்வனவற்றின் சிறுநீர் மஞ்சள் நிறமா இருக்க காரணம் யூரோக்ரோம். குரோம் அதுல இருக்கு. ஏசியன் பெயின் விளம்பரம் அதுல குரோம்னு வரும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த குரோம் வந்து மஞ்சள் கலரு. இரும்பு அதுல பாருங்க, இரும்பு இருக்கு, அது ஒரு கலரு. என்ன கலர் இரும்பு? பச்சை கலரா? தூய்மையான இரும்பின் நிறம் அடர் சாம்பல். சரியா? இரும்போட உப்புக்கள் தான் மாறி இருக்கும். பெரசல்பேட் தான் ப்ளூ கலரா இருக்கும். நெக்ஸ்ட் கோபால்ட் பாருங்க. இது முதல்ல நான் கோபால்ட் சொல்லிருக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். கோபால்ட் என்ன கலரு? அந்த பீரியட் டேபிள் இருக்க கலர் தான். கோபால கண்ணன் எப்படி வரைவீங்க? குழந்தைங்க டிராயிங் வர எப்படி வரையும்? அந்த கலர் தான் அது. வேற என்ன இருக்கணும்? காப்பர் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது மாதிரி கலர்ல கொடுக்கறது ஃபுல்லாவே வந்து டி பிளாக் நிறமுடி உப்புக்களை கொடுக்கும். நெக்ஸ்ட் பி தொகுதி போலாம். எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. 13ல இருந்து 18 பாருங்க, கொஞ்சம் உயரமா வளர்ந்துருக்கும். பாத்திருக்கீங்களா டேபிள்ல? அப்புறம் அப்படி நேரா போட்டு பாருங்க, கொஞ்சம் இங்க பாருங்க எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்க மாதிரி தெரியும். அது யாருன்னு கேட்டா மந்த வாய்க்கள் தனியா இருக்கும். அது 13ல இருந்து 18 வரை இருக்கு. எத்தனை இருக்கு மொத்தமா? 6 இருக்கு. 6 தொகுதி இருக்கு. 13ல இருந்து 18 வரையும் ஒரு பேர் இருக்கும். அந்த இதுக்கு பஸ்ல யாரா பஸ்ல இருக்கிற தனி வந்து அவங்க ஹெட், குடும்ப தலைவர் மாதிரி. அது பேரு குடும்ப தலைவர். அந்த தொகுதியோட ஹெட் அவங்க தான். ஃபர்ஸ்ட்லுக்கு யாரு? போரான். போரான் குடும்பம் பேர் இருக்கு. ரெண்டாவது பேரு கார்பன் குடும்பம் அல்லது டெட்ராஜன். டெட்ராஜன். அடுத்தது நைட்ரஜன் குடும்பம், நிக்டோஜன். எத்தனை நம்பர் அது? 15. 16 பாருங்க ஆக்சன், சால்கோஜன்ஸ். 17 பாருங்க புளூரின் இருக்கு. ஹாலஜன்ஸ் 6 உப்பினிகள். ஹாலஜன் 6 உப்பினிகள். உப்புக்களை கொடுப்பது. உப்பு. நம்ம உப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. நம்ம சாப்பிட்ற உப்பு எங்க இருக்குது? அயோடி நான் சாப்பிட்றோம் நம்ம டெய்லியும். சோடியம் குளோரைடு. நாம் அதாவது உணவு, அதாவது நம்ம அன்றாடம் பயன்படுற உப்பு டேபிள் சால்ட். அதுக்காக நீங்க சார் நமக்கு எங்க வீட்டுல டேபிளே இல்லை அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது பேர் டேபிள் சால்ட், அவ்வளவுதான். இல்ல ராக் சால்ட். சோடியம் குளோரைடு. கடைசியா இருக்குது மந்தவாய்க்கல். கடைசியா இருக்கு பேரு மந்தவாய்க்கல். 18வது தொகுதி. மந்தவாய்க்கல் வந்து கடைசியா வச்சிருக்காங்க. அது பேரு பூஜ்ய தொகுதி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தனிமம் தான். சரிங்களா? பேர் தான் பூஜ்ஜியம். சரிங்களா? ஆனா நிறைய வேலை செய்யும் அது. பூஜ்ய தனிமங்கள் யாரா இருக்காங்க படிங்க அதை. கடைசி ஒரு ஆள் புதுசா புது வரவு யாருங்கம்மா? ஒகனேஷன். ஒகனேஷன் ஒண்ணு இருக்கு பாருங்க, புது வரவு அது. சரிங்களா? கேட்க போறாங்க அப்புறமா. கடைசியா உருவாக்கப்பட்ட தனிமங்கள் மந்த வாய்க்கல் சேர்க்கப்படுதுன்னு கேட்பாங்க. ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. மந்த வாய்க்கல் ஆட் ஆயிருக்கு பாருங்க அது. ஓகே, இப்ப மந்த வாய்க்கல் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? எலக்ட்ரானை சேர்க்க முடியாது, நீக்க முடியாது, வாங்க முடியாது, கொடுக்க முடியாது.
சரியா? வரவும் இல்லை செலவும் இல்லை. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் செல்லு ஃபுல்லா. அது பேர் மந்தமா இருக்கும். நாம கூட கழுத்து நட்டு நிரம்ப ஃபுல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்டுறோம். என்ன பண்றோம்? சரி, மலைப்பாம்பு ஒரு ஆடை சாப்பிடுது, என்ன பண்ணுங்க போய் அதை கவனம் வீட்டில் படுத்துக்கும். கரெக்டா? எந்த ஆக்டிவிட்டி இருக்காது, ஃபுல் ஆயிடும். அந்த செல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். சரிங்களா? அப்புறம் அந்த 2n² ஃபார்முலா பத்தி சொல்றேன். இப்ப அந்த செல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? எலக்ட்ரான் நாட்டம் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் நாட்டம்னா எலக்ட்ரானை கொண்டு போய் சேர்க்கிறது, 0, சேர்க்க முடியாது. அயனியாக்கமாற்றல் அதிகமா இருக்கு, அதுல இருந்து எடுக்க முடியாது. சேர்க்க முடியாதா? சேர்க்க முடியாதுன்னு சொன்னா எலக்ட்ரான் நாட்டம் முடியாது, 0. எலக்ட்ரான் அதுல இருந்து வெளியில புடுங்கி எடுக்கணும்னா முடியாது, ஆற்றல் அதிகமா வேணும், அயனியாக்கமாற்றல். சரியா? எலக்ட்ரானை வந்து வெளியே ரிமூவ் பண்ணணும், அயனியாக்கமாற்றல் அதிகம், எலக்ட்ரான் நாட்டம் 0. சரியா? செல் எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்டடா இன்கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டடா இருக்கு. இந்த 3 பாயிண்ட் நான் வச்சுக்கணும். அதுல என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்? எலக்ட்ரான் ஆட்டம், அயனியாக்கமாற்றல், செல்லோட எண்ணிக்கை, கம்ப்ளீட்டடா இன்கம்ப்ளீட்டடா. சரியா? ஒரு தனிமம் வேதிவினை புரிய முக்கிய காரணம் 2 பாயிண்ட் படிக்கணும் நீங்க. வெளிக்கூட்டுல கடைசி கூட்டுல எலக்ட்ரான் வந்து இன்கம்ப்ளீட்டடா இருக்கும். சரி, நம்ம இப்படி நம்ம பசி எடுக்க சாப்பிடணும்னா வயிறு காலியா இருக்கணும். நமக்கு பசி எடுக்குதுன்னா வயிறு காலியா இருக்கணும், அப்பதான் நம்ம ஃபில்லப் பண்ண முடியும். கரெக்ட் தானே? அந்த மாதிரி தான் அங்கேயும் வந்து ரியாக்ஷன் ஆகும். அப்போ கடைசி கூட்டுல எலக்ட்ரான் ஆட் பண்ணா மட்டும்தான் அந்த தனிமம் வந்து வேதி வினைக்கு தயாராகும். சரி, அந்த கடைசி கூட்டுல வந்து ஃபுல்லாவே இருக்கு. ஃபுல் மீன்ஸ் என்ன? இப்படி இருக்கணும், 2, 8, 10 இப்படி இருக்கணும். சரியா? கடைசி கூட்டுல 2ஆ இருக்கணும், 8ஆ இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அதுல என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. கடைசி கூட்டுல 7ஆ இருந்தா சேர்க்கலாம், கடைசி கூட்டுல 1ஆ இருந்தா சேர்க்கலாம். கடைசி கூட்டுல ஒரு எலக்ட்ரான் இருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. என்ன புரியுதுன்னு கவனிங்க. கடைசி கூட்டு ஒரு எலக்ட்ரான் இருந்து எலக்ட்ரான் லாஸ். எலக்ட்ரான் லாஸ் என்ன வேணும் சொன்னேன்? ஆக்சிஜன் ஏற்றமா ஆக்சிஜன் ஒடுக்குமா? அந்த தனிமம் ஆக்சிஜன் அடையுது. கடைசி கூட்டுல ஒரே ஒரு தனிமம் இருக்குது, ஆக்சிஜன் அடைந்தால் என்ன ஆகும்? குட், மந்தவாயம் மாறிடும். அவ்வளவுதான் கான்செப்ட். புரியணும்? சரியா? கொஞ்சம் டெப்தா நம்ம மேக்ஸோட நல்லா ஷார்ப்பா கவனிச்சாதான் புரியுது. ஓகேங்களா? இப்ப நமக்கு வரிசையின் தொகுதி பத்தி ஒரு ஐடியா ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன வந்திருக்கும்? வரிசை எத்தனை? 7. ஓகே. தொகுதி 18. அது ஓகே. யாரெல்லாம் இருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இப்போ ஓவராலா பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா கார உலோகம், காரமண் உலோகம், தனிமங்கள் ஃபுல்லா பியூர் மெட்டல், போரான், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், உப்பினிகள், மந்தவாயுக்கள். ஓவராலா படிக்கும்போது பாத்தீங்கன்னா இதுவும் தனித்தனியா குரூப்ல படிச்சிட்டோம். இது யார் குடும்பத்துல யாரா இருக்காங்கன்ட்டு. ஒரு ஊர் சொல்லுவோம், இந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம். அந்த ஊருன்னு போகும்போது தெருவில் பிரிப்போம். தெருவில் ஒரு வீடு, அந்த மாதிரிதான் கணக்குது. ஒரு ஊர் பார்த்தோம், தெருவில் பார்த்தோம், வீட்டை பார்த்தோம். வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க இப்போ, அந்த மாதிரி பிரிக்கணும் நம்ம இப்போ. அப்ப இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம், இந்த வீட்டுக்கு யாரு போனோம்னா கேட்பாங்க, இந்த வீட்டுல எந்த அந்த குடும்ப தலைவர் யாரு? ரேஷன் கார்டு எடுத்துருவாங்க. ரேஷன் கார்டு குடும்ப தலைவர் இல்லை, இப்போ குடும்ப தலைவி. அதுக்காக நம்ம போரானுக்கு பதில் வேற யாரும் மாத்தி வைக்க முடியும்? அலுமினியத்தை வச்சோம்னா முடியாதுங்க. அது அப்புறம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். குடும்ப தலைவர் ஒவ்வொன்றும் மேல இருக்கிறவங்க தான் குடும்ப தலைவர். இது பார்த்துட்டு நம்ம இதுல பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஷேட் ஆகி வரும். பாருங்க, உலோகம், அலோகம், உலோக போலி, கார உலோகம், காரமண். இப்ப நான் சொல்ற கேட்டகரிலாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார உலோகம் பேர் தெரியும் அட்லீஸ்ட் எங்க இருக்குன்னு, எந்த தொகுதி? காரமண் உலோகம். ஓகே. இடைநிலை தனிமங்கள்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஓரளவுக்கு தெரியுதான்னு பாருங்க. இப்ப நான் ஒரு லைன் சொன்னேன், குரோமியம், மேக்னீசியம், மேங்கனீஸ், கோபால்ட். கலர் தெரியும் உங்களுக்கு. கோபால்ட் என்ன கலர் சொன்னோம்? ஓகே, அந்த கலர் தெரியும் உங்களுக்கு. கோபால்னாவே கண்டிப்பா கலர் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இங்க பார்க்கும்போது ஓகே, உலோகம், அலோகம், இந்த போரான் குடும்பம் பார்த்தோம். கீழே வரும்போது நெக்ஸ்ட் இங்க வாங்க, இப்போ எப்க்கு வாங்க. எப் உள் இடைநிலை தனிமம் பேர் 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு லாந்தனைடுகள், ஆக்டினைடுகள். ஃபர்ஸ்ட் வரதுல லாந்தனைடுகள், லாந்தனம் டு லூட்டீசியம், LaLu. LA ஆரம்பிச்சு LU முடியுதான்னு பாருங்க. இருக்கான். ஓகே, யாருமே இந்த ஜெராக்ஸ் யாரும் பார்க்கல போலுது, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கனால. இதுதான் பாக்குறீங்களா? சரி, போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுறேன், குரூப்ல அனுப்பியிருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் ஆக்டினைடுகள் பாருங்க.
ஆக்டினியம் டு லாரன்சியம். ஓகே, மொத்தமா 30 தனிமங்கள் இருக்குங்க. இல்ல கொஸ்டின் கேட்கறாங்க, என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் கண்டிப்பா ஏதோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாக்டைனடுகள் எது, ஆக்டினைடுகள் எது? லாக்டைனடுகள் சேர்த்து ஒரு ஐபன் போட்டு 2-3 தனிமம் கொடுத்துருப்பாங்க. அப்படி படிங்க பார்க்கலாம். ஏதாவது வாயில் நுழையிற பேர் இருக்கா? புரோமித்தியம் ஒரு எஸ்பெஷலி அது ஒரு தனி ஸ்பெஷலான தனிமம். ஏன் தெரியுமா? புரோமித்தியம் அடுத்த லைன் பாருங்க, அதை மார்க் பண்ணி வச்சுங்க. நமக்கு பியூல் இருக்கு இல்லையா, நியூக்ளியர் பியூல் எதுல வருதுன்னு பாருங்க. ஆக்டினைடுகள் வருதா? ஆக்டினைடுகள் தான் நம்ம படிக்கக்கூடிய அணுக்கரு எரிபொருள் ஆக்டினைடுகள் வருது. அணு ஆக்டினைடு அப்படி படிச்சுங்க, அணு ஆக்டினைடு. ஏன்னா உங்களுக்கு குழப்பம் வராது. எதெல்லாம் ஆக்டினைடுகள் எதெல்லாம் வந்து லாக்டைனடுகள் வரும்போது உங்களுக்கு யுரேனியம் தோரியம் வரும், அது ஆக்டினைடுகள். அணு அணு நம்ம உடல்ல வந்து செல் மூலக்கெல்லாம் இருக்கும், அணு இருக்கணும், ஆக்டிவேட் ஆகும் பார்த்துச்சுங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் எக்ஸாம்ல போயிட்டு. அணு எரிவுள்ள ஆக்டினைடுகள், அணு இருந்தா தான் ஆக்டிவேட் ஆக முடியும். அப்படி படிச்சுங்க பாருங்க. தோரியம் இருக்கா? இருக்கு. தோரியம் எங்க கிடைக்குது? கேரளா கடற்கரை. எந்த தாதுல பிரித்து எடுக்கிறாங்க? மோனோசைட். நெக்ஸ்ட் பிளட்டோனியம் இருக்கு, அது யூஸ் பண்ணல. யுரேனியம் இம்பார்ட்டன்ட் ஃபியூல். 2 பாத்திரம், தோரியம், யுரேனியம். யுரேனியம் எங்க கிடைக்குது? ஜார்கோடா. ஓகே, குட். யுரேனியத்தோட முக்கியமான தாது, யுரேனியத்தோட முக்கியமான தாது பெயர். இப்போ தோரியத்துக்கு சொன்னோம் மோனோசைட்டு, கேரளா கடற்கரையில் கிடைக்குதுன்னு சொன்னோம். அது வந்து தோரியத்துக்கு மோனோசைட்ல எடுக்கிறாங்க சொன்னோம். யுரேனியத்துக்கு சொல்லுங்க, யாரும் சொன்னீங்க? பிச் பிளான்ட், ஒரு ஆக்சைடு தாது, பிச் பிளான்ட். நெப்டியூனியம் இருக்கு. புல்டோனியம், புல்டோனியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக மொத்தம் 3 பியூல் இருக்கு பாருங்க நியூக்ளியருக்கு. யுரேனியம், தோரியம், புல்டோனியம். இது 3மே வந்து அணுக்கரு உலையில எரிபொருளா யூஸ் பண்றாங்க. அதில் தனித்தனியா படிச்சீங்கன்னாக்கா, நம்ம இந்தியாவில் இருக்கிற இச்கார் IGCAR அங்க யூஸ் பண்ற நியூக்ளியர் ஃபியூல் என்ன? 35. FBDR சொல்லுவோம் இல்லையா, ஃபாஸ்ட் பீரியட் டெஸ்ட் ரியாக்டர். அதுல மட்டும் தனியான ஒரு ஃபியூல் யூஸ் பண்ணுவாங்க. அது காமினின்னு ஒரு ரியாக்டர் இருக்குல்ல, அங்க யூஸ் பண்றது வேற. ஜென்ரலா அமெரிக்கா மற்ற நாடுகளை யூஸ் பண்றது வேற, நம்ம இறக்குமதி பண்றது வேற. இந்தியாவில் கிடைக்கிற யுரேனியம் வேற. ஒவ்வொன்றும் கேட்டகரி இருக்கும். யுரேனியம் 235, 238 இந்த மாதிரி கேட்டகரி தனியா வரும். நம்ம இந்தியாவில் கிடைக்கிற யுரேனியம் என்ன டைப்? 38. சரிங்களா? ஆனா பியூல் யூஸ் பண்றது 35. இப்ப நமக்கு வந்து டிஃபிஷியன்சி இருக்கு, அதனால இறக்குமதி பண்றோம். எங்கெல்லாம் இறக்குமதி பண்றோம் யுரேனியத்தை? ஈரான் இல்ல, இறக்குமதி அது என்ரிச்சுடு. நான் சொன்ன எல்லா பாயிண்டும் யுரேனியத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஒவ்வொரு கேட்டகரி ஒரு மாதிரி இருக்கும். யுரேனியம் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற யுரேனியம் வந்து 238. சரியா? ஓகே. நமக்கு அதுக்கு ஜென்ரலா அணுக்கரு பேர்ல யூஸ் பண்றது ஏன்னா யுரேனியம் 235. சரிங்களா? அது கஜகஸ்தானோ அப்புறம் வேற என்ன நாட்டில் யூஸ் பண்றாங்கன்னா இறக்குமதி பண்ணோம். ஈரான் ஈராக்ல நம்ம கொடுக்க மாட்டான், வெடிகுண்டு போட்டுருவான். சரியா? ஆனா அதிகமான பவர்ஃபுல்லான எதுன்னு கேட்டா யுரேனியம் 235. ஈரான்ல வந்து என்ரிச்டு யுரேனியம் என்ன கேட்பாங்க கொஸ்டின். சரியா? செறியூட்டப்பட்ட யுரேனியம் என்பது கொஞ்சம் முக்கியமான வரி இது. செறியூட்டப்பட்ட யுரேனியம் என்பதுன்னு கேட்டா யுரேனியம் 235. யார் பண்றான்னு கேட்டா ஈரான். எந்த நாடும் பண்றது இல்லை. ஆனா பண்ணாதன்னு கேட்கிறான் உலக நாடுகள்லாம். நான் பண்ணுன்றான். செறியூட்டப்பட்ட யுரேனியம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த அவுட்லைனா முடிஞ்சிச்சு. நேரா இப்போ பார்ட்டா பிரிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துச்சுங்களா? கார உலோகம் நான் சொல்றதெல்லாம் எங்க அப்படியே மைண்ட் செட் பாருங்க. கார உலோகம், கார மண் உலோகம், இடைநிலை தனிமம், அப்புறமா இது உலோக போலி பாயிண்ட்லாம் இருக்கு. உலோக போலிகள், அப்புறம் மந்தவாயுக்கள், லாந்தனைடுகள், ஆக்டினைடுகள், உப்பீனிகள், சால்கோஜன்ஸ், அருமண் கனிமங்கள். அதுக்கு இன்னொரு பேர், உள்ளிட கனிமத்துக்கு இன்னொரு பேரு அருமண் கனிமங்கள் பேரு. ரேர் எர்த் எலமெண்ட். கீழே எஃப்ல இருக்கு இல்லையா, இந்த எஃப்ல இருக்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன? ரேர் எர்த் எலமெண்ட். எங்க ஆராய்ச்சி இருக்கு தமிழ்நாட்டுல? அதுக்கு தமிழ்நாட்டுல இந்த ரேர் எர்த் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அருமண் கனிமங்கள் ஆராய்ச்சி மையம் எங்க இருக்குன்னு கேட்டா மணவாளக்குறிச்சி. நோட் பண்ணிச்சுங்க. ஏதோ ஒரு ஆராய்ச்சி மையம் கேட்கிறாங்க. நேற்று கூட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல பாவநகர் ஒண்ணு பார்த்தோமே.
உப்பு. உப்பு ஆராய்ச்சி மையம் இருக்கு. வேர்க்கடலை ஆராய்ச்சி மையம் இருக்கு. என்ன கம்மி இருக்கீங்க? வேர்க்கடலை ஆராய்ச்சி மையம் அராக்கீஸ் ஐப்போச்சி அதானே? ஞாபகம் இருக்கா? ஜுனாகத். சரி, ஓகே. இப்போ நம்ம எஸ் பிளாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். கவனிங்க, எஸ் பிளாக்ஸ் மட்டும் நம்ம தனியா பார்க்க போறோம். இப்போ பாருங்க. அவ்வளவுதாங்க. எஸ் பிளாக் மட்டும் ஜூம் பண்ணோம்னா பாருங்க, இது 1 2 2 தொகுதி தான் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? கார உலோகம். இதுக்கு பேர் என்ன? கார மண் உலோகம். ஓகே, கார உலோகம், கார மண் உலோகம். இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் நோட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறோம், இல்ல ஜெராக்ஸ் போடணும். சரியா? இதை மட்டும் கொஞ்சம் படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். முதல்ல கார உலோகத்துல நீங்க அப்புறம் ஜஸ்ட் படிச்சா வீட்டுல போயிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதை மேக்ஸ் மாதிரி நோட் பண்ணுங்க. யாரா இருக்காங்க பாருங்க. ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபீடியம், சீசியம், பிரான்சியம். இதுல இன்னொரு பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். எங்க வந்து 82 வந்து நம்பர் பார்க்கணும். கொஞ்சம் 82 எங்க இருக்கோ அங்க வந்து ஹைலைட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அதுக்கு மேல இருக்கிற தனிமங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? கதிரியக்கமா இருக்கும். தொடவே கூடாது. நீங்க அதை ஆர் ஸ்டார்னு போட்டிருக்கோம் சம்டைம்ஸ் புக்ல. எங்கன்னா அதுக்கு பார்த்தா ரேடியேஷன் அர்த்தம். எங்கிருந்து? 82 ரேடியேஷன் தான். 82 ரேடியேஷன் தான் குறிக்கும். அப்போ அணியன் 82க்கு மேல உள்ள அனைத்து அனிமங்கள் எப்படி இருக்கும்? இயற்கையில கதிரியக்கத்தை வெளியிடும். கதிரியக்கம் என்ன தெரியுதா? கதிர்னா நம்ம எப்படி நம்ம சினிமாவில் வந்து இந்த மாயாஜால படம்லாம் வரும் இல்ல, ஒரு மாதிரி ரேடியேஷன் கொடுக்கும். அது மாதிரிலாம் இல்ல, அது நமக்கு தெரியாது. என்னென்ன கதிர் வெளியிடுனா இங்க பாருங்க, ஆல்பா, பீட்டா, காமா எப்பவுமே வெளியிட்டு இருக்கும். இயற்கையில இருக்கு. நீங்க போய் பார்த்த தெரியாது, இருக்கும். கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியுமா ஆல்பா பீட்டா காமா? தெரியாது. இதுல வந்து மின்காந்தர மாலையில் வரது எதுனா காமான்னு சொல்லுவோம். இது மட்டும் மின்காந்தர மாலை வரும். ஓகே, ஆல்பா பீட்டா காமால எது அதிகமான பவர்ஃபுல்லான்னு கேட்டா காமா. காமா அதிகமான பவர்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபீடியம், சீசியம், பிரான்சியம். இதுல எது அணியன் 82 மேல இருக்கு பாருங்க. ஆமா, இங்க இருக்கு பிரான்சியம் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். மார்க் பண்ணீங்க. ஏன்? ரேடியேஷன். அது பிரான்சியம். நெக்ஸ்ட் பாருங்க, கார மண்ணுக்கு வாங்க. ஆல்கலி, எர்த் மெட்டல், பெர்லியம். படிங்க நீங்களே. ரேடியேஷன் சொல்லுங்க அப்படியே. எதுமா? ரேடியமா? இது ரேடியம் வந்து ரேடியேஷன் இருக்கும். ஏன்னா அணியன் 88 இருக்கு. இப்ப நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. இந்த கார உலோகத்துல ஒரு தனிமா வித்தியாசமான தனிமன்னு கேட்பாங்க கொஸ்டின். எப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின்? கார உலோகங்களில் பொருத்தமற்ற தனிமன்னு கேட்பாங்க கொஸ்டின். நம்ம எங்கடா போய் பொறுத்துட்டு எங்கடா போய் தெரியல தெரியாது அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்புறமா தான் தெரியும் அது இது கதிரியக்கமா இருக்குதுன்னு. 4 தனிமம் கொடுப்பாங்க. என்னென்ன தனிமம் கொடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம், ரூபீடியம், சீசியம், பிரான்சியம் கொடுப்பாங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியாது எதை வச்சு கண்டுபிடிக்குதுன்ட்டு. இப்போ உங்களுக்கு புரியும் ஈஸியா. 4 தனிமம் கொடுத்தா அநேகமா இப்ப நம்ம நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். மேக்ஸ்ல ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இப்படி சாரி 2 3 5 9 பொருத்தமற்ற எண். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. பொருத்தமற்ற தனிமம் எதுன்னு கேட்கிறாங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா நானே சொல்ற பாருங்க. சோடியம், பொட்டாசியம், ரூபீடியம், பிரான்சியம். அதே சேம் கொஸ்டின் தான் இதுவும். இது நம்பர் மேக்ஸ், இது கெமிஸ்ட்ரி. அப்போ கெமிஸ்ட்ரிக்கு வரும்போது நம்ம என்ன மாதிரி கேட்டகரிலாம் உள்ள அப்ளை பண்ணி படிக்கணும்னா இது எது? கதிரியக்கம்னா எப்படி இருக்கும்? அது சாஃப்டா இருக்கா, ஹார்டா இருக்கா, வெப்பம் அது ஈட்டு அப்சர்வ் பண்ணுதா இல்லையா, கலரா இருக்கா, கரெக்டா? இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி படி. இங்க வரும்போது என்ன அப்ளை பண்ணும்? இங்க குட் பிரைம் நம்பரா? இதுல எது பிரைம் நம்பர் இல்ல? கரெக்டா? அப்படியே ஏன் 2 சொன்னேன்? ஓ, அப்படி சொல்ல வர்றீங்களா? இது அபிலேஷ் சொன்னது வந்து இரட்டைப்படை எண்ணு 2, மீதில ஒற்றைப்படை எண்ணு. அதுவும் கரெக்ட் தானம்மா?
இரட்டைப்படையில் இருக்குல்ல ஒரு ஒற்றைப்படை எண். ஓ அப்படி சொல்ல வரீங்களா? பகாயன், மிகச் சிறிய பகாயன் 2. எப்படியோ நான் கேக்குறது வந்து இதுல பகாயன் இரட்டைப்படையன் ஆக்சுவலா கொஸ்டின் பேப்பர் ஓகே ஆப்ஷன் ஏத்த மாதிரி ரெடி பண்ணிங்க அதுல அவ்வளவுதாங்க. சரி ஓகே இது பாக்குறேங்க. இப்ப நமக்கு இதுல வரும்போது அங்க வர மைண்ட் செட் வேற, இங்க வரது வேற. நீங்க என்னென்ன பண்ணணும்னு கேட்டா இதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. 4 தனிமம் கொடுத்தா எப்படி நான் சொன்ன ஜென்ரலா உலோகனா தட்டினா சவுண்டு கேட்கும், அலோகனா தட்டினா சவுண்டு கேட்காது. கொஸ்டின் பேப்பர்ல 4 உலோகம் எதுன்னு கேட்டானா என்ன பண்ண தூக்கி பேப்பரை கொஸ்டின் பேப்பர் வாங்கி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவான் இப்போ அப்படின்ட்டு. சரியா? அது நமக்கு தெரியணும் முதல்ல. இதெல்லாம் வந்து எதுல வந்து உலோகம், அலோகம், கதிரியக்கம், நீர்மம், மந்தவாயு. இப்ப உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்னென்ன தனிமம்லாம் வந்து இப்ப சொன்ன கேட்டகரிக்கு. உலோக போலி சொன்னதுல இப்ப நம்ம ஜாகிரபில ஒரு 50 வேர்டு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்ட்டா பிரிச்சிடணும். உலோகம் எது தெரியும் உங்களுக்கு, வீட்டுல போய் நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆனா எது பிரிச்சுடுங்க. உலோகம், அலோகம், உலோக போலி, கதிரியக்கம், நீர்மம், மந்தவாயு, ஆக்டினைடுகள், லாந்தினைடுகள் 8 சொல்லியிருக்கேன். குறைக்கடத்தி, குட். குறைக்கடத்தி அதுல சொல்றேன். குறைக்கடத்தி ஒண்ணு இருக்கு, சிலிக்கான், ஜெர்மானியம், இண்டியம். அது எங்க வருதுன்னு பாருங்க. சிலிக்கான், ஜெர்மானியம், இண்டியம் இண்டியம் எங்க வருது? அது உலோக போலியில வருது. சிலிக்கான் ஜெர்மானியம் வந்து உலோக போலியில வருது, ஜெண்டியம் தனியா வருது. இப்போ 10 9 சொல்லியிருக்கேன். இந்த ஹெட்டிங்லாம் வேற நம்ம இருக்கணும். ஓகே இண்டியம் 49 வருது பாருங்க. சரி இது ஓகேவா? இந்த மாதிரி பிரிச்சலாம் நம்ம. இதுல யாரெல்லாம் வராங்க பாத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண தெரியும் மத்தது அடுத்த கேட்டகரிக்கு. இப்போ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் படிச்சோமா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இதுல எத்தனை பாக்குறோம் இல்ல. அப்ப படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாயிண்ட் படிக்கணும். ஒரு பாயிண்ட் இல்ல, அதனால ஸ்பெஷல் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுக்கு சொல்லுங்க. நேற்று கூட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருந்தேன். டெய்லி ஒரு தனிமை வச்சு விட்டுட்டுமா? சரி பாக்குறேன், டைம் இல்லை. ஹைட்ரஜன் பத்தி சொல்லுங்க சீக்கிரமா. வேலிடான பாயிண்ட் சொல்லணும். நிறைய முறை கொஸ்டின் கேட்டு இருக்காங்க. சரியா? நான் சொல்றேன். நியூட்ரான் இல்லாத தனிமம் நிறமற்றது. வெரி குட். குரூப் 1 கொஸ்டின் அது சொன்னாங்கல்ல, அது நிறமற்றது, மனமற்றது. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். அப்புறம் வேற சொல்லுங்கம்மா. அதிக எரிபொருள் கலோரி, எதிர்கால எரிபொருள். அப்புறம் என்விரான்மெண்ட் ஃப்ரீ, என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழலுக்கு நண்பன். சரியா? அப்புறம் அணுக்கரு இணைவா பிளவா? இணைவுல வரும், அது சூரியன்ல. சரியா? 2 இணைஞ்சு ஹீலியம் வாயு உருவாகும் அணுக்கரு இணைவுல. அப்புறம் வேற பலூன் வளிமண்டலத்துல கொஞ்சமா இருக்கு, 0.0005. கரெக்டா கவுண்டிங் பண்ணிக்கலாம். ஜீரோவை 4 ஜீரோக்கு அப்புறம் 5 வரணும், 4க்கு அப்புறம் 5 வரணும், அப்புறம் 4 ஜீரோக்கு அப்புறம் 5 வரும். ஓகே வேற எளிதில் தீப்பற்றும் இல்ல, எளிதில் தீப்பற்றக்கூடிய தனிமம் சொல்லுங்க. ஹீலியம் இல்ல, 0 நியூட்டன் சொல்லி. இவங்க கொஸ்டின் கேக்குறாங்கம்மா, எளிதில் தீப்பற்றும் தனிமம் பாஸ்பரஸ். என்னாவும் பாஸ்பரஸ் தீப்பற்றுமா? அது பாட்டிலுக்குள்ள எங்க போட்டு வச்சிருப்பாங்க? கூலிங். கரெக்டா? நீரில், இப்ப நான் பாயிண்ட் சொல்றேன். நீரில் பாதுகாக்கப்படும் தனிமம் சோடியமா? வெண்பாஸ்பரஸ். வெண்பாஸ்பரஸ் வந்து தண்ணிக்குள்ள இருந்து இழுத்தாவே என்ன அது எரிஞ்சிடுமா? பாஸ்பரஸ்மா, வெண்பாஸ்பரஸ் எளிதில் தீப்பற்றிக்கும். சரி, தண்ணியில் போட்டோம்னா தண்ணியில் பாதுகாக்கிறது ஒண்ணு, மண்ணெண்ணில் பாதுகாக்கிறது ஒண்ணு, பாட்டில்ல பாதுகாக்கிறது ஒண்ணு. பிளாஸ்டிக் பாட்டில் சொல்லுங்க யாராவது. வாட்டர் சாரி பிளாஸ்டிக் பாட்டில் HF. ஏன்னு கேட்டா கண்ணாடி பாட்டில் போட்டா அரிச்சிடும். கண்ணாடி பாட்டிலும் இருக்காது, அதுவும் இருக்காது. HF ஹைட்ரோஃபிலிக். நெக்ஸ்ட் மண்ணெண்ணெயில் பாதுகாக்கிறது சோடியம், பொட்டாசியம். பொட்டாசியம் கூட மண்ணெண்ணெய். நீரில் பாதுகாப்பது எது? வெண்பாஸ்பரஸ். சரியா? சரி நெக்ஸ்ட்
ஹைட்ரஜன் வேற முடிஞ்சிச்சுங்களா? லித்தியம் பாயிண்ட் சொல்லுங்க ஏதாவது. அது பாஸ்பரஸ்ங்க. சொல்லுங்க. லித்தியம் பேட்டரி முக்கியமானது. ஒவ்வொன்னா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு வந்துருங்க. லித்தியம் நமக்கு பேட்டரி, நம்ம யூஸ் பண்ற பேட்டரி, இதுல எல்லா செல்போன்லயும் பேட்டரி இருக்கு, லித்தியம் பேட்டரி. வேற கடிகாரத்துல இருக்கிறது லித்தியம் பேட்டரி இல்ல, அது பேட்டரி இல்லாம தான் ஆஃப் ஆகி கிடக்குது. வேற இப்ப நம்ம இந்த பேட்டரி வருது இல்லையா, இல்ல ஹார்ட்ல ஒண்ணு வைக்கிறாங்களே, இருங்க, பேஸ் மேக்கர். இது நீங்க பேஸ் மேக்கர்னு படிச்சுட்டு போறீங்கம்மா நீங்க, சரியா? நீங்க வந்து எப்படி பாருங்க, பேஸ் மேக்கர், நம்ம பேஸ் மேக்கப் பண்றது இல்லது. என்ன பேஸ் மேக்கர்? ஹார்ட் பீட்டை தூண்டும் ஒரு வகை செயற்கையான கருவி, டயாலிசிஸ் மாதிரி. எப்படி கிட்னி டயாலிசிஸ்க்கு வந்து டயாலிசிஸ் ஒன்று பண்றாங்களே, செயற்கை சிறுநீரகம் டயாலிசிஸ், அதே மாதிரி தான் இது பேஸ் மேக்கர். இதுல யூஸ் பண்ற பேட்டரி அதற்கு லித்தியம் பேட்டரி. சரியா? பேஸ் மேக்கர் எங்க கொண்டு வைப்பாங்க? காதலியா? இதயத்தோட இது பாருங்க, இது என்னது தெரியுதா? 4 சேம்பரா பிரிக்கிறோம். இது ஆக்சுவலா இங்க பாருங்க, இது வலது பக்கம் எழுதணும் நம்ம பீரியாடிக் டேபிள். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா இடது பக்கம் எழுதணுங்க. ஏன்னா ஹார்ட் நம்ம எடுத்து ஃபில் பண்ற விடுவிக்கிற மாதிரி ஃபில் பண்ணணும் நம்ம. இது வலது. இப்பதானே சார் எப்படி நீங்க பீரியாடிக் டேபிள் நாங்க வலதுன்னு போட்டீங்க, வா போட்டீங்க, ஈ போட்டீங்கன்னு சொல்றாதுங்க. சரியா? ஹார்ட் எடுத்து நம்ம இப்படி ஃபில் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். இது இடது, இது வலது. மேலகத்து ஃபுல்லா ஹாரிக்கிள் இந்த சாம்பர், கீழகத்து ஃபுல்லா இந்த பார்ட்ல. ஏன்னா இதயத்துல எந்த பார்ட்ல பிளட் என்டர் ஆகுதுன்னு பார்க்கணும். 2 சிறை இருக்கும், மேற்பெருஞ்சிறை கீழ்பெருஞ்சிறை இருக்கும். அதன் மூலமா தான் இது மேற்பெருஞ்சிறையும் கீழ்பெருஞ்சிறை மூலமா தான் பிளட் வந்து அசுமான ரத்தம் வந்து கொண்டு போய் பியூர் பண்ண உள்ள என்டர் ஆகும். CO2 ரத்தங்க, CO2 போயிருக்கும். CO2 நமக்கு தேவையில்லாது. கரெக்டா? நம்ம ஜென்ரலா CO2 வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம சுவாசிச்சு பாருங்களேன். 2 நிமிஷம் வேண்டாம், 1 நிமிஷம் மூச்சு திணறல் ஏற்படும். எப்போ ஏற்படும் உங்களுக்கு? எப்போ நீங்க ஃபீல் பண்ணீங்க? அடுப்பு ஊதும் போது புகை வரும், ஈரமா இருக்கும். மழை காலத்துல அடுப்பு ஊதும் போது புகை இருந்திருக்கும், ஒரு மாதிரி நமக்கு மயக்கம் வந்துடும். கரெக்டா? அதுதான் இப்ப இருமல் வருது, அந்த ஃபீல் இருக்கு. CO2 சரிங்களா? அப்ப என்ன பண்ணது? ஃபில்அப் பண்ணுங்க. இங்கதான் வந்து பீட் ஸ்டார்ட் ஆகிற இடம். இங்கதான் வந்து பேஸ் மேக்கர் வைப்பாங்க. வலது ஆரிக்கிளின் வலது பக்கத்தில் எங்கன்னா பர்டிகுலரா நமக்கு அந்த மேற்பெருஞ்சிறை கீழ்பெருஞ்சிறை பிளட் என்டர் ஆகிற இடத்துல இந்த பேஸ் மேக்கர் கருவியை பொருத்துவாங்க. இது கேட்ட கொஸ்டின். பேஸ் மேக்கர் பொருத்தப்படும் இடம் வலது ஆரிக்கிளின் வலதுபுறம். ஓகேங்களா? இது நம்ம ஆர்ட் அப்புறம் நம்ம பார்ப்போம். அப்படியே வச்சுருவோம். ஏன்னா லித்தியம் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஈஸியா. ஒன்னு பேட்டரி, செல்போன் பேட்டரி, இன்னொன்னு பேஸ் மேக்கர் யூஸ் பண்ற லித்தியம். நெக்ஸ்ட் சோடியம். எங்க சோடியம்? இதயத்தினுடைய ஐசோடோப், இதயத்தினுடைய செயல்பாடுல கண்டுபிடிச்சு சோடியம் பயன்படுது. ஒண்ணு வேற உப்புக்கள் நிறைய இருக்கு. சோடியம் குளோரைடு, சோடியம் நைட்ரேட்டு. சோடியம் குளோரைடு 2 பாயிண்ட் சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். சோடியம் குளோரைடு, சோடியம் நைட்ரேட்டு. NaNO3 ஒரு வெடியுப்பு. என்ன வெடியுப்பு அது? இந்திய வெடியுப்பா சிலி வெடியுப்பா? இந்தியாவில் கிடைக்கிற ஒரு வெடியுப்பு வந்து ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சிலி நாட்டுல கிடைக்குது. ஒண்ணு சிலி தென் அமெரிக்கால இருக்கும், அதுக்கு பேர் வேற. இது எங்க இந்தியாவா சிலியா? இது சிலி. பொட்டாசியம் நைட்ரேட் நம்ம வந்து இந்தியாவது. சரியா? அது வரணும். இது சிலி. சோடியத்தை வந்து சிலி நாட்டுல வரது, இது இந்தியாவில் வரது. எப்படி ஞாபகம் வச்சுக்கோ? இந்தியாவில் வரது பொட்டாசியம், பொட்டாசியம் நைட்ரேட். அது பேர் இந்திய வெடியுப்புன்னு பேர் இருக்கு. மேல இருக்கிறதுக்கு வந்து சோடியம் நைட்ரேட் வந்து சிலி வெடியுப்பு. சிலி சால்ட் பீட்டர். இதுக்கு சால்ட் பீட்டர்னா அது வெடியுப்பு. இதுக்கு இந்தியன் சால்ட் பீட்டர், சால்ட் பீட்டர். இது ரெண்டுமே பீட்டர் தான். இது சிலி சால்ட் பீட்டர், இதுக்கு பேர் என்ன? இந்தியன் சால்ட் பீட்டர்னு பேர் இருக்கு. ஜென்ரலாவே வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா வெடிக்கும். தெரியுமா அது உங்களுக்கு? இந்த பாண்ட் வந்து எதெல்லாம் வெடிக்கும்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் பிளாஸ்ட் ஆகும். அப்போ இது வெடிக்குமான்னு பாருங்களேன். நைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா வெடிக்குது. யாரா கூட பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட். அதுக்கு வந்து பேரே வந்து
இப்ப நம்ம கூட நிறைய வந்து அந்த உப்பு பார்த்திருக்கீங்களா, வெடி உப்ப நம்ம சாதாரண உப்பு மாதிரி தான் இருக்கும். ஆமா, இப்போ பூண்டு வெடின்னு ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட அதுதான் பூண்டு. நம்ம தீபாவளி டைம்ல பூண்டு வெடி எல்லாம் தடை பண்ணாங்க தெரியுமா? தடை பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம். சரி, இது ரெண்டுமே சால்ட். இது போன முறை குரூப் 1ல கேட்டாங்க இந்த क्वेश्चन, தெரியுமா யாருக்காவது? போன குரூப் 1 முன்னாடி குரூப் 1ல இந்திய வெடியுப்பு क्वेश्चन எடுத்து பாருங்க நீங்க. 2023 24 ஏதோ ஒரு குரூப் 1ல இந்திய வெடியுப்பின் பெயர் டைரக்ட் क्वेश्चन, பொட்டாசியம் நைட்ரேட் ஆன்சர் இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது இதுல இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ரேடியேஷனா இருக்கும். மீதி இங்க வரும்போது 2-3 தனிமங்கள் இருக்கு. என்னென்ன தனிமங்கள் பாருங்க? பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம். முக்கியமான அதுல பாத்தீங்கன்னா மெக்னீசியம், கால்சியத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் என்ன கேட்டா பேரியம், இன்னொன்னு சொன்னோம் மெக்னீசியம், இன்னொன்னு கால்சியம். இது பேரியம் சல்பேட் ஒன்று இருக்கு, உப்பு. பேரியம் சல்பேட் எதுல வருதுன்னா அது நம்ம உரத்துல வரும், ஃபெர்டிலைசர் டாபிக்ல வரும். இது பாருங்க, இது ஒன்று உரம் தான். மெக்னீசியம் சல்பேட் 7H2O, 7 பங்கு நீர். இது பேர் சொல்லுங்க யாராவது? எப்சாம். இதுக்கு பேர் என்ன? ஜிப்சம். எத்தனை பங்கு நீர்? அவசரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இது கவனிக்க மாட்டீங்க. எதை? வாட்டர் மாலிகுல் கவனிக்காம போட்டு விட்டுருவீங்க. என்னன்னு போட்டிருப்பீங்க? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ல என்ன பண்ணுவாங்க, சிஎஸ் அப்புறம் பாப்பீங்க. பக்கத்துல இருக்கிற நம்பர் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். அது 3, 4, 5, 6 கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும் 2 இங்க இருக்குன்னு. ஃபுல்லா படிக்கணும். இதுல பாருங்க, அதே 5H2O வர மாதிரி ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். மயில் குத்தம். மயில் குத்தம். ஆப் H2O சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. இது தவிர வேற எதுவுமே இல்லைங்க. 10H2O சொல்லுங்க. இது ஏதுங்க? நோட் பண்ணுங்க. இல்ல, 10H2O இருக்கு பாருங்க. யார் சொல்றது? இல்லைங்கம்மா, 10H2O இருக்கு. அது 7H2O. நான் எழுதுற ஒன்று எழுதிட்டேன். அது MgSO4 7H2O. ஐடியா இருக்காருன்னா பாருங்க, எல்லாத்துலயும் இருக்கும் பாருங்க. 10, 7, 2, 5 half. இதுக்கு என்ன சொன்ன? ஆப்க்கு CuSO4 half H2O பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். CuSO4 5H2O. நோட் பண்ணுங்க எல்லாரும். மயில் குத்தம். 5 வந்தா மயில், 6 வந்தா பாரிஸ், 2 வந்தா ஜிப்சம், 7 வந்தா எப்சம். 1 வரும். 7ல இன்னொன்னு இருக்கும், FeSO4 7H2O. அது வரும். ஒயிட் விட்ரியல் ஒன்று வருதா, பேராசல்பேட். இன்னொன்னு ஜிங்க் சல்பேட். இது வந்து 7H2O. இதெல்லாம் 7. எதெல்லாம் 7 பாருங்க? மெக்னீசியம், இரும்பு, ஜிங்க். பேர் எழுதிக்கணும் நீங்க. அதுக்கு 10 மட்டும் விட்டு வச்சிருக்கேன், சொல்லணும் நீங்க. எதுப்பா புரியல? குட். Na2CO3 சாம்பல். நான் அன்னைக்கு ஒரு புக்ல வாட்ஸ்அப்ல அனுப்புன 10H2O இருந்ததா? இருந்திருக்கு. அது கலரா இல்லாம பாத்துருக்க மாட்டீங்க, கலர்ல அப்படின்ட்டு. எல்லாமே நோட் பண்ணீங்க. ஸ்பீடா எழுதணும். பேர் தெரியலாம் சொல்லுங்க, சொல்றேன். Na2CO3 10H2O சோடா சாம்பல் போட்டுங்க. MgSO4 7H2O எப்சம். பக்கத்துல இரும்பு சல்பேட் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? இல்ல, அது பேரு பச்சை துத்தம். கிரீன் விட்ரியால் பேர் இருக்கு. எது? இருக்கு பாருங்க, கிரீன் விட்ரியால். கீழே ஜிங்க் சல்பேட் 7H2O இருக்கு. அது என்ன? வெள்ளை துத்தம், ஒயிட் விட்ரியால். இங்கிலீஷ்ல என்ன இதுங்க, தமிழ்ல என்ன இதுங்க? இருமொழி மட்டும் தாங்க. அப்புறம் மும்மொழியில ஒன்று சொல்லுங்கன்னா எனக்கு தெரியாது. ஜிங்க் சல்பேட் 7H2O. நெக்ஸ்ட் இது பாருங்க, கால்சியம் சல்பேட் 2H2O. இது பேர் என்ன? ஜிப்சம். நெக்ஸ்ட் காப்பர் சல்பேட் 5H2O. ப்ளூ விட்ரியல், மயில் துத்தம். துத்தம்னா சால்ட்டுங்க, மயில் துத்தம். இங்க பாருங்க, ஒன்னு CaSO4 half H2O, பாரிஸ் சாந்து. இது ஆக்சுவலா வந்து இங்க வரும்போது half H2O கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இதுல ஒரு பங்குனா அதுல அரை பங்கு, இதை மாத்தி கூட கேட்பாங்க. அதை கொஞ்சம் ஏமாந்துட்டு போறீங்க. இது ஒரு பங்குனா இது அரை பங்கு உப்பு, அரை பங்கு நீர்.
அப்போ இதை அப்படியே மாத்தி கேட்பாங்க. எவ்வளவு எடுக்கிறாங்களோ அதுல ஆஃபா மாத்திடணும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 பங்கு உப்புனா 1 பங்கு நீர் வராங்க. அது எப்படி மாத்தணும்? நாங்க இப்படி வரும் 2CaSO4 H2O வரும். இங்க பாருங்க, இதுவும் ரைட்டு தான். 1 பங்கு நீர் 2 பங்கு உப்பு சாந்து மாதிரி மாறும். பேஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? நம்ம ஏதோ ஒரு மாவு பேஸ்ட் ஆக்கணும், என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு பேஸ்ட் சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு. தோசையே ஒரு பேஸ்ட் தானே. தோசை மாவு பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அப்ப தண்ணி எவ்வளவு, மாவு எவ்வளவு? இல்ல பாயாசம். ஓகே, க்ளூ. ஏதோ ஒரு கான்செப்ட் நோட்டுங்க. இது பாருங்க, நம்ம ஏதோ ஒரு ஆரம்பிச்சோம், பட் முக்கியமான கொஸ்டின் நமக்கு வந்து மேட்ச் ஆயிருக்கு. எஸ் பிளாக் ஓவர். பி பிளாக்ல பி பிளாக் எத்தனை வரணும் மொத்தமா? அந்த உப்பு, வெடி உப்பு 2 எழுதினீங்களா? யாராவது சொல்லுங்க. வெடி உப்பு 2 கரெக்டா? இந்திய வெடி உப்புனா பொட்டாசியம் நைட்ரேட்டு. சிலி சால்ட் பீட்டர்னா ஆமா, அது எக்ஸாம் ஹால்ல நமக்கு கண்டிப்பா குழப்பம் வருங்க. சோடியமா பொட்டாசியம் எப்படி ஞாபகம் வச்சு சொன்னா? ஞாபகம் இருக்க? நான் சொல்லிருக்கேனா? இல்ல சார், அப்படியே படிச்சுக்கிறேன்னா படிச்சுக்கோ. மறந்துடுமா? இங்க பாருங்க, இதுதான் என்னது? பி பிளாக். வீட்டுல போயிட்டு போட்டு பாருங்க, இது பி பிளாக் சொல்லி பாருங்க. ஓகே, இது பாருங்க, கடசேகரத்து யாரு? மந்தவாயு. அப்படியே ஒண்ணு சொல்லுங்க. இது யாரு? 13வதா? போரான். நான் 8 மட்டும் எழுதிடுறேன். 14 கார்பன், நைட்ரஜன், 16 ஆக்சிஜன், 17 15 என்ன சொன்னோம்? இது என்ன? கார்பன் குடும்பம். இது யாரு? புளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆசிட்டைன். இதுல ரேடியேஷன் ஆசிட்டைன் இருக்கும் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அணுகன் பாருங்க, செக் பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க, இதுல ஒவ்வொன்றும் ஒரு கேட்டகரியா இருக்கு. இது மட்டும் மீதெல்லாம் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஒரே கேரக்டரா இருப்பாங்க, 2-3 பேரு. இன்னும் ஒரு சில பேர்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். கரெக்டா? அது மாதிரிதான் இது. பாருங்களேன், புளூரின் வாயுவா இருக்கும், குளோரின் பசுமை கலந்த வாயுவா இருக்கும், புரோமின் லிக்விடா இருக்கும், அயோடின் சாலிடா இருக்கும். இது கதிரியக்கமா இருக்கும். அப்படி அதான் நம்ம ஒரு வீட்டுல ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஃபேமிலி 8ல என்ன பண்ணோம்? நீங்க என்னடா நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது. இங்க லிக்விட்னு சொன்ன உடனே நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியுது. சரியா? ஓகே, இது புரோமின். என்ன பிளஸ் தோணலையா? எதுவும் குளோரின், புரோமின், அயோடின், இது கதிரியக்கமா இருக்கும். இது திண்மமா இருக்கும், சாலிடு. இது ரேடியேஷன், இது லிக்யூட். இது 2 வாயு. ஆக்சுவலா வாயுன்னு பார்க்கும்போது ஒன்னு வந்து எலக்ட்ரானுடைய அஃபினிட்டியை வச்சு சொல்லுவோம். ஒன்னு அதிகமா இருக்கும், ஒன்னு குறைவா இருக்கும். நான் அப்புறம் நத்துறத இந்த எலக்ட்ரான் ஆட்டம், அயனியாரம், அயனியாக்க மாற்றல், என்ன இருப்போம்? எலக்ட்ரான் கவர்த்தன்மை, என்ன வேற இருக்கும்? அயனியாரம், அணு ஆரம், எலக்ட்ரான் ஆட்டம், அயனியாக்க மாற்றல், எலக்ட்ரான் கவர்த்தன்மை. ஒரு 5 கேட்டகரி இருக்கும். அது 5 அப்புறம் சொல்லிட்டுறத இது முதல்ல புரிஞ்சிட்டோம். அது வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து 2n² ஃபார்முலா சொல்லி அதுக்கப்புறம் தான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இது பார்க்கலாம். இது ஓகேங்களா? குளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆசிட்டைன். சரிங்களா? இது பேர் என்ன? இது எல்லாமே உப்புக்களை கொடுக்கும். ஹாலஜன்ஸ் பேரு. உப்புக்களை கொடுக்கறது எல்லாமே. உப்பு ஈனி. உப்பு ஈனி. ஈனினா என்ன? ஈனுதல். திருக்குறள் சொல்லுங்க. ஈனுதல் அது ஏதோ ஒரு திருக்குறள் வருமாமா? கொடுத்தல் பத்தி திருக்குறள் எதுவுமே சொல்லலையா? அங்கதான் திருக்குறள் தான் படிச்சோம். ஈனுதல்னா கொடுத்தல் இங்க வரும் இல்ல, பட் நாம வரல இதுல. சரி, பரவாயில்ல. ஈனினா நம்ம கெமிஸ்ட்ரியில சொல்லுவோம். ஈனினா லிகண்ட்னு பேரு இருக்கு. ஈனினா லிகண்ட். ஓகே, அதுல வச்சு சொல்லிடுறோம். அப்புறம் ஈனினா உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு சொல்ல வரேன் பாருங்களேன். உப்புனா உப்பு ஈனி, உப்புக்கள் கொடுக்கும். எல்லாமே ஏதோ ஒரு உப்புக்கள் கொடுக்குதான்னு பாருங்க. இதுல எடுத்துக்கோ, NaCl கண்டிப்பா உப்பு கொடுக்குது. நம்ம ஏன்னா நம்ம நார்மல் சால்ட் பேரு என்னது? சோடியம் குளோரைடு. இன்னொன்னு பாருங்க, இதை கூட இதெல்லாம் உப்பு, இதெல்லாம் வந்து கொடுத்துட்டா உப்பு கொடுக்கும். இங்க பாருங்க, இந்த பக்கத்துல வந்து இது ஹைட்ரஜன். இது மட்டும் நோட் பண்ணுங்களேன்.
இந்த பக்கத்துல ஹைட்ரஜன் சேர்க்கிற எல்லாத்துலயும் என்ன ஆகும் பாருங்க. ஆசிடைன்லாம் சேர்க்க முடியாது, ஏன்னா அது கதிரியக்கமா இருக்கு, கிட்டவே போகக்கூடாது நம்ம. கரெக்ட் தானே? இது ஆசிடைன் கதிரியக்கம்னா நம்ம வந்து தொடக்கூடாது, அது டேஞ்சரஸ் அர்த்தம். அதனால இது சேர்க்கல நான், அதை வினை புரியாது. இங்க பாருங்க, எல்லாத்தையும் ஹைட்ரஜன் சேர்த்துட்டேன். மந்த வாயுக்கள் பொறுத்தவரையும் ஒரு சிறப்பான பண்பு என்னன்னு கேட்டா, ஹைட்ரஜன் சேர்த்தா ஆட்டோமேட்டிக் லிக்விடா மாறும். ஆட்டோமேட்டிக்கா லிக்விடா மாறுதான்னு பாருங்க. பிராக்டிகலே நாங்க சரியா கவனிக்கல, அதை லிக்விடா மாறுதல்னு. ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியா எடுத்துக்கலாம். எதை எடுத்துக்கலாம்னு பாருங்க, ஈஸியா புரியுது மட்டும் லிக்விடுன்னு. ஹெச்எப் எடுத்துக்குவோம். ஏன்னு கேட்டா ஹெச்எப் தான் வந்து கண்ணாடி அரிக்கும் அமிலம்னு படிச்சிருக்கோம். கண்ணாடியை அரிக்கும் அமிலம். கண்ணாடியில ஒரு சில டிசைன்லாம் போட்டிருப்பான், பார்த்திருக்கீங்களா? ஃப்ளவர் மாதிரியோ இல்ல இந்த சாமி படம் மாதிரி என்ன ஒண்ணு வரைஞ்சிருப்பாங்க. எப்படி வரைஞ்சிருப்பாங்க அதை? இப்ப இது ஒரு கண்ணாடி, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு கண்ணாடியில இந்த ஒரு பிக்சர் வரையும் நம்ம. மெழுகு தடவி இதுல வந்து என்ன பண்ணும், மெழுகு தடவிட்டு இதை வந்து லைட்டா யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? மெழுகு தடவிட்டு அப்புறம் அதை வரைவாங்க. அப்புறம் அதை கிளீன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா கலர் வந்துடும். சரியா? ஹெச்எப் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் பேர் இருக்கு, கண்ணாடி அரிக்கும். இது லிக்விடும் தெரிஞ்சு போச்சு. இது பாருங்க, அதோட இது தெரியல யாருக்கும், HCl. ஆமா, அது பாருங்க. நாம சாதாரணமா வந்து இந்த ஹேலஜன் குரூப்ல ஹைட்ரஜனை சேர்த்தாவே அந்த பாண்ட்ல நம்ம அதுக்கப்புறம் ஃபுல்லா டீட்டெயிலாம் ஏன் வந்து லிக்விடா மாறுதுன்னு ஆராய்ச்சிலாம் நம்ம தேவையில்லை. அதனுடைய பிணைப்புத்தன்மை அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இதுவும் HBr, அது ஆல்ரெடி லிக்விட், அது ஹைட்ரோபுரோமிக் ஆசிட் பேர் இருக்கு. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் அயோடைடு. ஓகே, இதெல்லாம் வந்து லிக்விடா மாறிட்டே இருக்கும். ஹைட்ரஜன் சேர்த்தா இது மாதிரி வரும். இதோட பண்பு தனிப்பட்ட முறையில பண்பு படிக்கும் போது என்ன மாதிரி இருக்கு, உப்பினிகளில் இது வாயுத்தன்மை உடையது. அதே மாதிரி உப்பினிகளில் மேலிருந்து கீழே இறங்கும் போது, உருவலை அதிகரிக்கும் போது உப்பினிகளில் அதன் தன்மை வந்து வாயுவிலிருந்து லிக்விடாவும் லிக்விடால இருந்து இன்னமும் மாறும் தன்மை கொண்டது. அது மட்டும் மேலிருந்து கீழே இறங்குது, இப்படி இருக்கு. அப்படி வரும்போது அயோடின் சாலிடா மாறிடும். ஓகேங்களா? கடைசி வாங்க இன்னொன்னு, கடைசிக்கு யாரு? மந்தவாயு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரெடான். கடைசியா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ. ஓகே, அது இருக்கா இல்ல? ஓகே, பாருங்க. ஹீலியத்தை பத்தி பாக்குறோம். உங்களுக்கு அது மந்தவாயு நமக்கு நல்லா தெரியும். மந்தவாயுக்கள் சொன்னோடனே ஒரு 4-5 பாயிண்ட் சொன்ன ஞாபகம், முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். 18வது தொகுதி, பூஜ்ய தொகுதி, எலக்ட்ரான் நாட்டம் 0, அயனைசேஷன் எனர்ஜி அயனியாக்க மாற்றல் அதிகம், செல்ல எப்படி இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட். அவ்வளவுதாங்க, வேற எதுவும் நீங்க படிக்க தேவையில்ல. கேட்டானா கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. மந்தவாயுக்கள் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டா ராம்சே. ராம்சே ஆக்சுவலா மந்தவாயுக்கள் ஆய்வு பத்தி உனக்கு ராம்சே ராலேன்னு ஒன்று ஆய்வு இருக்கும். நம்ம பிளஸ்ல படிச்சிருப்போம், எங்கேயோ இருக்கா, எங்கேயோ படிச்சிருக்கீங்க. 2 பேர் ஆராய்ச்சி பண்ணி அது வந்து பண்ணி ஏதோ ஒரு ஈலியமோ நியானோ கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒன்று. அது வந்து ஒரு 10 மார்க்கு கேட்டிருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போ ராம்சே நேஷனல் மூவ்மெண்ட் ரொம்ப ஆர்வம் படிச்சுட்டு ராம்சே மேக் டொனால்ட் போட்டு போறீங்க. நேரம் 1932 ஆகஸ்ட் காந்தி நேரு காந்தி அம்பேத்கர் பூனாவுடன் படிக்க போயிடுவாங்க. உடனே நீ வெளியே வந்தோன்னு உடனேங்க. சரியா? இது ராம்சே ஒன்லி. பாயிண்ட் சொல்லுங்க. மந்தவாயுக்களுக்கு எத்தனாவது? பூஜ்ய தொகுதி தனிமம். எலக்ட்ரான் நாட்டம் 0. எலக்ட்ரான் நாட்டம்னா உள்ள போகாது, எலக்ட்ரான் பக்கத்துல இருந்தா கூட அது திரும்பி பக்கத்தான் போயினே இருக்கும். அதுக்கு வந்து எலக்ட்ரான தேவையில்லை. கரெக்டா? அதே வந்து வேற ஒரு தனிமம் இருக்கு, ஏதோ ஒரு தனிமம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் எடுத்துக்குவோம், இல்ல குளோரின் எடுத்துக்குவோம். குளோரினுக்கு 17 இருக்கும் மொத்தமா எலக்ட்ரானு. அது எப்படி பிரியினாக்கா இப்படி இருக்கும். நீ எலக்ட்ரானை கொண்டு போய் பக்கத்துல போய் வச்சுருக்க, ஆனா திரும்பி திரும்பி பார்க்கும் அது குளோரின். என்னன்னு ஒண்ணு தேவை, அது சும்மாவே இருக்காது. அது ஒரு எலக்ட்ரானை பார்த்த உடனே நின்றுடும், ஏன்னா அது வாங்க ஆரம்பிக்கும். ஒரு எலக்ட்ரான் வாங்கிச்சோன்னா அது கவனம் படுத்துக்கும். ஏன்? ஃபுல் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு அதோட கதை. புரியுதுங்களா? இது நம்ம ஃபார்முலா சொல்றோம் உங்களுக்கு கையில எப்படின்ட்டு, அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு எலக்ட்ரானுக்கு தேவை, அப்ப கண்டிப்பா எலக்ட்ரானை பார்க்கும். எலக்ட்ரான் இதை பார்க்கும். எலக்ட்ரான் சும்மா இருக்காது, அதையும் பார்க்கும். அப்ப கண்டிப்பா இதோட அஃபினிட்டி இருக்கும். இல்ல இங்க பாருங்க,
மந்தவாயுக்கு மந்தவாயு எப்படி இருக்குன்னு கேட்டா ஈலியத்துக்கு சொல்லுங்கம்மா. ஈலியத்துக்கு என்ன 2 நியானுக்கு 10 ஆர்கானுக்கு 18 இப்படி இருக்கும். இந்த அடுத்த டாபிக் தான் சொல்ல போறேன் இப்போ. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு வந்து தேவையில்லை, அதுக்கு நாட்டமே 0. சரி, அதுங்க இருந்து எலக்ட்ரான் எடுக்கலாம்னு பார்த்தா கெட்டியை பிடிச்சிட்டு இருக்கும், விடாது. சரி, இதுல இருந்து எலக்ட்ரான் எடுக்கலாமா? ஈஸியா எடுக்கலாம், வேற ஆளு கொடுக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம ஊர்ல சொல்லும் இல்லையா, அவங்க ஒரு 5 பைசா வாங்க முடியாது. கேட்டு பார்ப்போம், பணம் வச்சிருப்பான், நீங்க போய் காலைல கேட்டு பாருங்க, என்னம்மா சொல்லுவான்? இல்லன்னு கூட சொல்ல மாட்டான். நேர்த்தா இருந்துச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. ஆனா வச்சிருப்பான் நிறைய. அந்த மாதிரி ஆளு இங்க கொடுக்கவே கொடுக்காது. சரி, அவன் வந்து கடன் வாங்குவானா? இல்ல, அந்த மாதிரி கடனை வாங்க மாட்டான். கரெக்டா? ஓகே. அயனியாக்க மாற்றல் வந்து அதிகமா, அவங்களுக்கு ஒண்ணுமே வாங்க முடியாது. நெக்ஸ்ட் செல் எப்படி இருக்கும்? எல்லாம் ஃபில்லா இருக்கும். 2, 8, 18 இந்த மாதிரி இருக்கும். இதான் மந்தவாயு. புரியுதுங்களா? எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு படிச்சுமா? ஏதாவது 2, 3 பாயிண்ட். பலூன், வானிலை ஆராய்ச்சி பலூன், ஆழ்கடல் முத்தெடுத்தல். ஆழ்கடல் முத்தெடுத்தல் சாரி, இது வராது. ஹைட்ரஜன் ஹீலியம் ஓகேவா? இது ஆக்சிஜன் ஹீலியம் கரெக்ட் தான்மா? 2 பாயிண்ட் இருப்பாரு முக்கியமானது. இது ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து வானிலை ஆராய்ச்சி பலூன், ஆக்சிஜன் ஹீலியம் வந்து செயற்கை சுவாசமும். கரெக்டா? ஆழ்கடல் முத்தெடுத்தல் வந்து இது. ஆழ்கடல் முத்தெடுக்கிறவங்க வந்து ஒரு வித நோயால பாதிப்பாங்க, தெரியுமா இருக்குன்னா? பென்ஸ். ஏன், எதனால? எந்த வாயு குறைவுனால அந்த பென்சன் டிசீஸ் வரும்? என்ன பாயிண்ட்? நம்ம நரம்பு வேற இல்ல, என்ன ஒரு தனிமம் வந்து பற்றாக்குறையா இருக்கும், வாயு. யார் சொல்றது? அப்புறம் சொல்றீங்களா? கால்சியம் இல்ல. ஓகே, அப்புறம் 2 கொஸ்டின் நீங்க படிச்சு சொல்லணும், சரிங்களா? மந்தவாயு ஓகே. அடுத்து போலாமா? டி. டி வந்து டி வளைத்து ஈஸி, கரெக்டா? ஏன் டி தொகுதி வளைத்து ஈஸியா இருக்குல்ல? ஏன், ஒரு கட்டம் போட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதான் டி தொகுதி தனிமம், சரியா? இதான் டி. இந்த பக்கம் யாரு இருக்காங்க? எஸ். இந்த பக்கம் பி தொகுதி. இது பிளஸ், சொல்ல மறந்துட்டு பாருங்க, இது மைனஸ். பிளஸ்னா எலக்ட்ரான கொடுக்கிறது, மைனஸ்னா எலக்ட்ரான வாங்குறது. புரியுதுங்களா? அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அலோகங்கள் எலக்ட்ரான வாங்கும். எலக்ட்ரான் லாஸ் ஆகுனா எலக்ட்ரான் லாஸ், இது எலக்ட்ரான் கொடுக்கிறது. எஸ் தொகுதிக்கு நிகர நேர்மின் சுமை பிளஸுக்கும் நிகர மின் சுமை மைனஸுக்கும் இடைப்பட்ட தனிமம் தான் யாருன்னு கேட்டா, இதுல யாருமே கிடையாது. அங்கேயாவது கலப்படமா இருக்கும் பி தொகுதியில். யாராரு அதுல யாரும் சொன்னோம் இல்லையா? எல்லாருமே இருப்பாங்க பி தொகுதியில. இல்ல, ஜென்ரலா பாருங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். உலோகம், அலோகம், குறைக்கடத்தி, உலோக போலி, மந்தவாயு. மெயின் கேட்டகரி பாருங்க எவ்வளவு இருக்காங்க. அதான் ஆலஜன்ஸ் பாருங்க. பி தொகுதியில இந்த பாயிண்ட் சொல்ல மாட்டேன் பாருங்க, கொஞ்சம் இங்க பாருங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலோக போலி, மந்தவாயு, உலோகம், அலோகம், குறைக்கடத்தி. குறைக்கடத்தி 2 இருக்கும் அதுல, சிலிக்கான், ஜெர்மானியம், இண்டியம். இதெல்லாம் இவ்வளவு கேட்டகரி பி தொகுதியில் இருக்கும். எஸ் தொகுதியில 2 பேரு, மண்ணு, கார உலோகம், கார்பன் உலோகம். ஆனா இங்க பாருங்க, டி ஃபுல்லா யாரு? பியூர் மெட்டல். எல்லாம் ஒரே குடும்பம், யாருமே கிடையாது, ஒரே கேட்டகரி. டப்னா சவுண்ட் வரும் மொத்தமாவே. ஓகேங்களா? எஸ் தொகுதி மட்டும் வெவ்வேறையா இருக்கும், பி தொகுதி வெவ்வேறு இருக்கும், டி தொகுதி ஃபுல் மெட்டல்ஸ். அது யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முக்கியமா மெட்டல்னா உலோகங்களின் ராஜா யாரு? யாருமா உலோகங்களின் ராஜா? கிங் ஆஃப் மெட்டல் அயோடின், அயன். இரும்பு தான் உலோகங்களின் ராஜா. இல்ல சார் அது விலை கம்மியா இருக்குது அப்படின்னு போட்டோம்னா இல்ல. ஓகே, மெட்டல் சரியா? டி தொகுதி. நெக்ஸ்ட் எஃப். எஃப் தொகுதி பேரு என்ன? உள் இடைநிலை தனிமங்கள் பேரு எஃப்க்கு. இது வரையத்தும் ஈஸி தான்.
டி தொகுதி மாதிரி போடுறோம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க, வரையறுக்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. 4F 5F. இதுக்கு பேர் என்ன? லாந்தனைடுகள். இதுக்கு பேர் என்ன? ஆக்டினைடுகள். மொத்தம் இதுல ஒரு 15 தனிமம், இதுல ஒரு மொத்தமா 30 தனிமம் இருக்கும். ஃபியூல் நியூக்ளியர் ஃபியூல் மட்டும் எதுல வரும்னு சொன்னேன்? ஆக்டினைடு ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்டினைடு அணு. சரியா? இதுல முக்கியமான 3 எரிபொருள் தனிமம்: யுரேனியம், தோரியம், புல்டோனியம். இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது நியூக்ளியர்ல வரது. நெக்ஸ்ட் இங்க வருங்க, புரோட்டோனியம் மட்டும் ஒண்ணு இருக்கும் புதுசா. அது வந்து பாத்தீங்கன்னா அணு என்னன்னு பாருங்க கொஞ்சம். PM இருக்கும். இதான் புரோட்டோனியம். 61 இருக்கும். ஆனா இது இயற்கையில கதிரியக்க தன்மை கொண்டது. புரோமித் சாரி மாத்தி சொல்லிட்டுனா, சாரி புரோட்டோனியம் சொல்லிட்டுனா. ஓகே இன்னொன்னு என்ன இருக்கும் ஏமாச்சது? 43 எங்க பாருங்க, கொஞ்சம் ரவுண்ட் பண்ணீங்க. எங்க இருக்காங்க 43? டி பிளாக்ல இருப்பாருங்க. டெக்னீட்டியமோ புரோமித்தியமோ அணியன் வந்து பாத்தீங்கன்னா 82 விட லெஸ்ஸா இருக்கும். ஆனா அது கதிரியக்கம். சரியா? டிஆர்பில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது நீங்க அதுக்கு நாம என்ன பண்றோம், நாம ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்கு டைம் இல்லைன்றோம். ஆனா எல்லா கொஸ்டின் பார்க்கணும் டிஎன்பிசி நடத்தத்தை. நான் ஒரு முறை டிஆர்பி பிஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி பார்த்தேன். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அணியன் 82க்கு மேல் உள்ள தனிமங்கள் அனைத்தும் இயற்கையால் கதிரை கொண்டது. ஆனால் பின்வரும் தனிமங்களில் அதற்கு மாறாக எது கதிரிக்க தன்மை கொண்டதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் புரோமித்தியம் இருக்கு. அது நான் ஒரு 2-3 எக்ஸாம் முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஓகே, இதுல யாரா இருக்காங்க லாந்தனைடு ஆக்டினைடு பார்த்துட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ SPDF ஓவர். ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். 2N's அது ஃபார்முலா எப்படி எதெல்லாம் ஃபில் அப் பண்றாங்க, அது 2 பாயிண்ட் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். 3 ஹெட்டிங் சொல்லிடுறேன். ஒன்னு வந்து 2N² ஃபார்முலா 1, 2 × 2L + 1. இன்னொன்னு வந்து அந்த அணியன் நிறையன். அவ்வளவுதான். இது சொன்னாவே உங்களுக்கு கெமிஸ்ட்ரியோட பேசிக் பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கும். இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன டாபிக் படிச்சாலும் உங்களுக்கு ஈஸியா புரியும். அணியன், எலக்ட்ரான், நியூட்ரானு, அப்புறம் SPDF, KLMN. சரியா? இந்த 3 ஹெட்டிங். இந்த டாபிக் ஒன்று பார்க்க போறோம், இது ஒன்று, மொத்தம் 3 இருக்கு. 2N². நோட்ல ஒரு சிலர் நோட் பண்ணுங்க, இல்லைன்னா அப்புறம் நான் நோட்ஸ் ஜெராக்ஸ் தரேன். இது என்ன வாய்ப்பாடு பாருங்க, A+B² மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா. எதுக்கு யூஸ் ஆகுது? ஆர்பிட்டாலுடைய எண்ணிக்கை கண்டுபிடித்து எலக்ட்ரான் எவ்வளவு ஃபில் பண்ணும். ஒரு தனிமம்னா இப்ப நம்ம ஒவ்வொன்று பார்த்தோம். ஒரு ஊரை பார்த்தோம், தெரு பார்த்தோம், வீடை பார்த்தோம், வீட்டுக்குள்ள குடும்பத் தலைவர், குடும்பத்துல எத்தனை பேர் பார்த்தோம். இப்ப என்ன பண்ண போறோம், ஒருத்தன் என்னென்ன வேலை செய்வான், அவன் எப்படி வேலை செய்யறானா இல்லையா, இப்படிதான் பாருங்க. 2N². ஒரு பாருங்களேன், ஒரு அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இது 2N². இது யார் சொன்னது? 4 போர்டு பார்த்து 4 அப்புறம் 4 5 எழுதி இருப்பாருங்க. 4. சரி, செல் பாருங்க, வரிசை எண் என்ன போட்டுக்கோமா, n. 2N² வாய்ப்பாடு அளித்தவர் 4 போட்டுங்க. ஓகே, பாருங்க, முதல் வரிசை இரண்டாவது வரிசை போட்டுருங்க. வெர்டிகல் எழுதுங்க, அப்போ ஈஸியா இருக்கும். ஓகே, இது முதல் கூடு, இரண்டாவது கூடு, மூணாவது கூடு, நாலாவது கூடு. சரிங்களா? இது கூடு எண்ணிக்கைன்னு போட்டுங்க. இது ஆற்றல் மட்டம். கூடு ஆற்றல் மட்டம், எலக்ட்ரான் பேதுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு சப்செல் எதுக்கு ஒண்ணு, துணைக்கூடு. சப்செல் தான் SPDF. சரிங்களா? SPDF. இது மாதிரி நோட் பண்ணுங்க. சப்செல்லுக்கு எலக்ட்ரான் திரும்பணும். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் புரிஞ்சுன்னா ஈஸியா இருக்குங்க. சரிங்களா? பாருங்க, ஒரு தனிமம் சொன்ன உடனே அந்த தனிமத்துக்கு யாரெல்லாம் இருப்பாங்க, ஒரு பேர் இருக்கும். கரெக்டா? இப்ப நம்ம பேர் இல்லாம யாரா இருக்காங்களா? பெயர் இல்லாம யாரா இருக்காங்களா? எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும். ஒரு பேர் இருக்கா? நிறைய பேர் இருக்கும். துணை பேர்லாம் கூட வச்சிருப்பாங்க. கரெக்டா? எல்லாருக்கும் ஒரு துணை பேரும் இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போது இருக்கும், அதுக்கப்புறம் போயிருக்கோம். திரும்ப வேலைக்கு போகும்போது திரும்ப பஸ்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே, பாருங்க,
அப்புறம் உங்களுக்கு என்ன பேர் இருக்குன்னு கேக்குறீங்களா எனக்கு 2 3 4 பாருங்க இதனால நான் வச்சுங்க KLM SPDF ரெண்டுக்கு ஒரு தனித்தனி ஃபார்முலா ஒன்று சொல்ல போறேன். இப்போ 2n² எடுத்துங்க. இதான் வந்து ஆற்றல் மட்டங்கள்ல எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு nன்றது வரிசை குறிக்குது. nன்றது வரிசை. ஃபில்அப் பண்ண பார்க்கலாம். இதான் வரிசை அல்லது கூடு. ஃபர்ஸ்ட் nக்கு 1 அப்ளை பண்ணுங்க. எத்தனை வரும் 2. எல்லாம் மேக்ஸ் ஈஸியா போடுங்க. எல்லாம் அப்படியே போட்டுறேன் நான். nக்கு 1 போட்டா 1 ஸ்கொயர் 1 1 × 2 இங்க சொல்லுங்க 2n². 2nக்கு பதில் 2 போடுங்க ஸ்கொயர் 4 × 2 8 ஆயிடுச்சு. mக்கு சொல்லுங்க 18, nக்கு 32. ஓகேங்களா? நாலாவது கூட்டுல எத்தனை இருக்கு அதிகபட்சமா 32 எலக்ட்ரான் இருக்கும். சரி, சப்போஸ் ஓல் வருமா வராதுன்னா தனிமத்தோட அணியனை பொறுத்து இருக்கும். சரியா? இது எலக்ட்ரான், இதுதான் அணியன் தான் எலக்ட்ரானு வராது. இல்ல என்னமா சப்போஸ் கேட்ட ஏன்னா விட்டு போகுதா அப்படின்னு கேட்கலான்ட்டு இல்ல. ஓகே, இதுதான் அணியன், இதுதான் அணியன், இதுதான் எலக்ட்ரான், இதுதான் புரோட்டான். எத்தனை சொல்லியிருக்கு பாருங்க நானு. எலக்ட்ரான் எத்தனை நிரம்பும் அதுதான் அணியன், அதுதான் புரோட்டான். புரியுதுங்களா? அணியன் தான் சாரி எலக்ட்ரான் தான் யாரு அணியன், அணியன் தான் யாரு புரோட்டான். அப்ப மூணுமே ஒரே பேர் தான். வாரணாசி, காசி, பனாரஸ் அதே கேட்டகரி தான் இங்கேயும். அணியன், எலக்ட்ரான், புரோட்டான். ஒரு தனிமத்தில் 4 அணியன் இருக்குதுன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரு தனிமத்தின் அணியன் 4 எனில் அதுல எலக்ட்ரான் எண்ணிக்கை 4, அதுல உள்ள புரோட்டான் எண்ணிக்கை 4. சிம்பிள் கான்செப்ட். சரியா? அது போலமா KLMN. நெக்ஸ்ட் பாருங்க, சப்செல்லுக்கு வாங்க. சப்செல் வரும்போது தான் இப்பதான் உங்களுக்கு புரியும். இது ஒரு ஃபார்முலா பாருங்களேன், இது அழிச்சிடலாம். அதுக்கு சின்னது ஒரு ஃபார்முலா 2 × 2l+1. இது சப்செல் உள்ள எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது. SPDF அதோட சப்செல் உட்கூடு பாருங்களேன். இங்க வந்து 0 இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம முழு எண்ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? இயல்ன்றது அது மாதிரி 2 × 0 இருந்து ஆரம்பிக்கணும். 2 × 2 0+1 எத்தனை சொல்லுங்க இப்ப இருக்கு 2. புரியுது அப்படின்றது? பிராக்கெட்டுக்குள்ள போட் மாஸ் 2 × 0 எவ்வளோ? 0+1 1 1 × 2 2. ஓகே, நெக்ஸ்ட் சொல்லுங்க. இது 1வது வரிசைக்கு நேரம் போட்டுடலாமாங்க? எஸ்ல எத்தனை இருக்கும் 2. ஓகே, முடிஞ்சிச்சு. P 2வதுக்கு வாங்க. 2வது கூடுக்கு 2 × 2 × 2+1 இது சொல்லுங்க எவ்வளோ? என்னம்மா? ஓ சாரிம்மா, இங்க 0 போடுறோம், இங்க 1 போடுறோம். 1 எவ்வளவு வந்துச்சு பாருங்க. 2 1 3 3 2 6. நெக்ஸ்ட்க்கு எத்தனை வரும்? 2வது 0 இருந்து ஆரம்பித்தாலும் 3வது வரும். 2 × 2 × 2+1 4 1 5 எவ்வளவு வருது? 10. டிக்கு எவ்வளோ? 10. எஃப்க்கு எவ்வளோ அப்படி சொல்லுங்க 14. ஓகேங்களா? 14. இப்போ பீரியாடிக் டேபிள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. தொகுதியே ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வரும். தொகுதியை வந்து வாட்ச் பண்ணுங்களேன். இது எஸ்ஸா? எஸ். அதாவது கேக்கு வந்து எத்தனை கூடு இருக்கும்? கேக்கு ஒரே கூடு தான், துணை கூடு 1 தான். துணை 1 ஒரு துணை தான். எல்லுக்கு வாங்க. எத்தனை இருக்கு? 8. அப்ப என்ன கேட்டா இப்படி வரும் 2,6. அப்போ கேக்கு வந்து தாய்ச்சலாமா ஃபார்முலா மட்டும் இது இருக்கு தலைமையில. இங்க வரும்போது 2n², அங்க 2 × 2+1. கேக்கு சப்செல் பாருங்க 1, எல்லுக்கு 2, எம்முக்கு SPD, Nக்கு 4 5. ஏன்னு கேட்டா கேக்கு 2 இருக்கும், இதுக்கு 2 தான். எல்லுக்கு எத்தனை? 8. அப்ப பாருங்க எல்லுக்கு 8. ஓகே, எஸ்க்கு 2, பிக்கு 6, எம்முக்கு எவ்வளோ? 18. இங்க பாருங்க எஸ்க்கு 2 6 10. இங்க எவ்வளோ? 32. ஃபில் பண்ணி பாருங்க வருதா? இப்போ அப்படியே வந்து பீரியாடிக் டேபிள் ஓவர் ஆயிடும். இப்பதான் கம்ப்ளீட் ஆக போகுது. பீரியாடிக் டேபிள் அந்த வரிசை பாருங்களேன், சாரி தொகுதி பாருங்களேன்.
எண்ணி பாருங்க. எஸ்ல எத்தனை இருக்குது? 2 இருக்கு. பில எத்தனை இருக்கு? 6 இருக்கா? டில எத்தனை இருக்கு? 10. கவுண்டிங் பண்ணி பாருங்க. ஹெப்ல 15 இருக்கும். அதை மொத்தமா சேர்த்து எண்ணி பாருங்களேன். அது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அந்த லாந்தரன் லூடியஸ் 14 கம்ப்ளீட் பண்றோம். அதை நம்ம சரியா அதிகபட்ச பில் ஆகுது. ஆக மொத்தல இப்ப நமக்கு ஒரு சர்க்குலேஷன் முடிஞ்சிச்சு. ஒரு பீரியட் டேபிள்னா அதுல யாரெல்லாம் இருப்பாங்க, கே எத்தனை இருக்கும், எல் எத்தனை இருக்கும், எஸ்பிடிஎஃப் சப்செல் எத்தனை இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அந்த துணைக்கு அந்த தொகுதியே இருக்கு. எஸ்ல 2 இருக்கும், பில 6. தட் மீன்ஸ் 6னா போரான், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், புளூரின், மந்தவாயு. டில 10 ஸ்காண்டியம் டு இப்படி எழுதலாம். ஸ்காண்டியம் டு ஜிங்க். இது வந்து பாத்தீங்கன்னா போரான் டு ஹீலியம். இது யாரு? ஹைட்ரஜனும் சரி கார உலோகம் இங்கயா? சரி ஓகே. இங்க ஹைட்ரஜன் ஹீலியம். ஓகேங்களா? 14 வந்து எஃப்க்கு. இப்ப நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. அதுல 2 என்ன, எல் என்ன, சப்செல் என்ன அப்படின்ட்டு. கூடுக்கு எத்தனை சப்செல் இருக்கும்? கேஎல்எம்என் நோட் பண்ணிடுறீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? வேணும் நோட் பண்ணீங்க. கேஎல்எம்என் எஸ்பிடிஎஃப். இப்போ அடுத்தது வந்து ஒரு தனிமத்தை வந்து எப்படி சப்செல் பிரிக்கிறதுன்னு பாத்துங்க. சோடியத்துக்கு அணைன்னு சொல்லுங்க 11. குளோரினுக்கு 17. ஒரு மந்தவாயு சொல்லுங்க 18க்கு. ஆர்கான். ஓகே, இது நோட் பண்ணிக்கலாம். சரி, இது எப்படி வரையணும்னு பாருங்க. சப்செல் தேவையில்லை நமக்கு. இதுல செல் மட்டும் எப்படி வரும்னு பாருங்களேன். வரைய தேவை இடம் இல்லை, அதனால அப்படியே போட்டுறேன். என்ன ஒண்ணு வரைஞ்சிருவோமா? வரைஞ்சிடலாம். இது ஆயிடுச்சுலாமா? சோடியத்தோட செல் எப்படின்னு பாருங்களேன். சோடியத்துக்கு எவ்வளவு? 11. எப்படி பில்லப் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 2 8 மீதி 1 பாருங்க. உள்ள புரோட்டான் நியூட்ரான் இருப்பாங்க கண்டிப்பா. இது உட்கரு. உட்கரு சுத்தி தான் எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? 2 2 ஃபர்ஸ்ட் 2 பெருசா வரைய முடியல, அதனால இதுல 8 இப்படி போட்டுட்டுமா? இந்த மாதிரி ஒரு செல் நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லைன்றீங்களா? ஃபர்ஸ்ட்ல எத்தனை இருக்கணும்? 2, அப்புறம் 8, அப்புறம் 1. இப்போ சோடியம் வந்து மொத்த செல் எண்ணிக்கை பார்த்தா 11. சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுது? நான் சோடியத்துக்கு 11. எக்ஸாம்பிள் நம்ம அந்த அளவுக்குலாம் நான் படிக்கலையே. ஆர்டிகல்லாம் சொல்லிடுவேன் ஓரளவுக்கு. ஆர்டிகல் 352 சொல்லுவேன், 262 சொல்லுவேன், 161 சொல்லுவேன். 161மா? அதான் தூக்கு மாட்டுறது. சரி, இப்ப இது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா எக்ஸாம் எல்லாம் கொடுப்பாங்க அவங்களே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோடியம் கேட்டா பக்கத்திலே கண்ணனோட கவச கொண்டல மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, இப்படி இருக்கும். புரியுதுங்களா? இது இல்லாம இருக்காது கண்டிப்பா. வெறும் சோடியம் மட்டும் தனியா வந்து கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். இது ஃபுல்லா மேட்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. அணியன் 11 அது அப்படியே டபுள் ஆகும், மேல நிறைய இருக்கும். பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். பாருங்க என்னமா இருக்கு? 22 புள்ளி விட்டுருங்க. இருக்கா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நியரஸ்ட் டபுளா இருக்கும் அப்படியே. அதுல சரியா? இதான் வந்து அணி சோடியம் சொல்ற மீனிங். கீழகத்த அணியன் அதான் எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரான் எத்தனை பில்லப் பண்ண பாருங்க. கேல எத்தனை? 2. எல் எத்தனை இருக்கும்? 8 எலக்ட்ரான். எம்ல கடைசியகத்தை 1ன்னு போட்டணும். சரியா? சரி, இப்போ வந்து இது வந்து என்னன்னு கேட்டா இதுக்கு பேர் என்ன? கரெக்டா? சோடியத்தின் இணைதிறன் எலக்ட்ரான் 1. சோடியத்தின் இணைத்திறன் என்னம்மா? 7. ஏன் புரியலைங்களா? இணைத்திறன் எலக்ட்ரான் வேற, இணைத்திறன் வேற. சரியா? இணைத்திறன்னா என்ன? அந்த கூட்டுல அதிகபட்சமா எவ்வளவு நிரம்பும் போய் இன்னும் எவ்வளவு நிரம்பலாம்? இப்ப 4 இருந்தா இது எத்தனை நிரம்பலாம்? 4 நிரம்பலாம். இன்னும் இதுல வந்து 1 இருக்கு, இன்னும் எத்தனை நிரம்பலாம்? 7.
அப்ப இணைத்திறன் கேட்டா 8 மைனஸ் இணைத்திறன் ஈக்குவல் டு 8 மைனஸ் இணைத்திறன் எலக்ட்ரான். அப்படி போட்டுட்டுமா? புரியுதுங்களா? அது இணைத்திறன் ஈக்குவல் டு 8 மைனஸ் இணைத்திறன் எலக்ட்ரான். அப்போ 8ல இருந்து அது கழிக்கணும். அப்ப இணைத்திறன் 7, இணைத்திறன் எலக்ட்ரான் 1. சரியா? இந்த 1 எலக்ட்ரான் தான் சோடியம் வினைபுரியத்துக்கு காரணமான எலக்ட்ரான்கள். சப்போஸ் இந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறோம். ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டா இது எப்படி திரும்ப எழுதணும்? இப்படி எழுதணும். Na-1. சாரி Na+1. நான் மேக்ஸ் மாதிரியே போட்டேன். ஏன்னா எலக்ட்ரான் லாஸ் ஆகுதுன்னா அது பிளஸ்ன்னு போடணும், எலக்ட்ரான் வருதுன்னா மைனஸ்ன்னு போடணும். Na+னா therefore இது ஒரு மந்தவாயு. சோடியம் ஒரு எலக்ட்ரானை இழந்தால் இது அப்படியே நேரா ஸ்கேல் வச்சு பார்க்கணும். நீங்க ஸ்கேல் வச்சு பார்த்துட்டீங்கன்னா சோடியத்துக்கு நேரம் யார் இருக்கான்னு பாருங்க. இல்ல அதுக்கு மேல நியான் அப்படின்னு அப்படியே பார்க்கணும். ஸ்கேல் வச்சு அப்படியே மேல பார்க்கணும். நீங்க சோடியத்துக்குள்ள வந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுதுன்னா, ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 10 இருக்கும் அணுயன். அப்ப 10 அணுயன் கொண்டது யாரு? நியான் தன்மை பெறும். சோடியம் ஒரு எலக்ட்ரான் இழந்தால் அது மந்தத்தன்மையை உருவாக்கும். சரியா? சரி, அப்படியே குளோரின் வாங்க. குளோரின் எப்படி எழுதலாம் பாருங்க. அப்படியே இருக்குமா? 2, 8, 7 பாருங்க. கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இது முன்னாடி இருந்தது. இதோடைய குளோரினுக்கு இணைதிறன் எலக்ட்ரான் எத்தனை? 7 எலக்ட்ரான் இருக்கு. அது வந்து கதிரிக்கு தன்மை அது வினைபுரிய தன்மைக்கு காரணமான எலக்ட்ரான் எத்தனை? 7 எலக்ட்ரான் கடைசியா இருக்கு. 7மே வேலை செய்யும். சரி, இப்போ இதோட இணைதிறன் 1. கடைசி நம்மளும் 8ல இருந்து அது கழிச்சிடுங்க. இணைதிறன்னா அது எத்தனை எலக்ட்ரான் அதை கூட போய் பில்ல பண்ணலாம். அப்போ 8 ஆயிடும். 1 இணைதிறன் 7 10 2 8 18. ஆஹா, 18 உடஞ்சி 8 தான் மாறும். திரும்பவும் 18 அப்படியே பில்ல பண்ண முடியாது. 2 8 8 அப்படியே திரும்ப கன்வெர்ட் பண்ணணும். அப்படிதான் வரணும். இங்க பாருங்க, இது வந்து இணைதிறன் எலக்ட்ரான். இது பேர் என்ன? இணைத்திறன். கொஸ்டின் வந்து நீங்க ஈர்க்கட்டை எதிர்மறை மாதிரி படிக்கணும். அது வேண்டா குப்பைன்னு ஒண்ணு படிச்சோம் இல்ல, அந்த மாதிரி தெளிவா படிக்கணும். இணைதிறன் எலக்ட்ரானா இணைத்திறனான்னு படிக்கணும். கொஞ்சம் முழுசா படிச்சா ஆன்சர் தெரியும் நமக்கு. இணைத்திறன் 1. இணைத்திறன் வந்து இது இன்னொன்னு சொன்னோம், இணைத்திறன் எலக்ட்ரான் 7. சரி, இப்போ இதுல வந்து என்ன பண்றேன்? ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றேன். +1. தட் மீன்ஸ் Cl மைனஸ் பிளஸ் அம்மா மைனஸ் Cl மைனஸ் 1 போடக்கூடாது. ஆக்சுவலா Clக்கு இப்படி போடணும் மைனஸ். அதே 2 எலக்ட்ரான்னா 2 மைனஸ் இப்படி வரணும். இது எப்படி இருக்கு சொல்லுங்க? Cl மைனஸ்க்கு எப்படி இருக்கும் அந்த ஸ்கூடு? 2 8 8. கரெக்டா? கரெக்ட் தான். நம்ம 2 8 8 எழுதிருக்கு. ஏன்னு கேட்டா குளோரினுக்கு வந்து முதல்ல 17 மொத்தமா, அது தலைமையில ஒண்ணு வந்திருக்குது. ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிருக்கோம். அப்ப மொத்தம் 18 ஆயிடுச்சு. 18னா 2 8 8 இப்படி எழுதிட்டோம். தட் மீன்ஸ் இது யாருன்னு கேட்டா ஆர்கானா இருக்கும். அதை அப்படியே வச்சு ஸ்கேல் வச்சு மேலே ஏத்திங்க. அங்க பாருங்க பக்கத்துல இருக்கு. சோடியம் மைனஸ், குளோரின் மைனஸ் தானே? குளோரின் தானம்மா? அதுல பக்கத்துல இருக்கு. குளோரின் மைனஸ் அப்படின்னு கேட்டா அது மந்தத்தன்மை. யாருடைய மந்தத்தன்மை பெறும்? ஈக்குவல் டு ஆர்கான். ஆர்கானுடைய மந்தத்தன்மை பெறுவது எப்பன்னு கேட்டா குளோரின் ஓர் எலக்ட்ரானை பெற்றால். நெக்ஸ்ட் ஆர்கானுக்கு வாங்க. ஆர்கான் எப்படி எழுதலாம்? 2 8 8. அவ்வளவுதான், எழுததான் முடியாத. ஏன்? ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. இது வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. 2 8 8 செல் வந்து வரைஞ்சிட்டு நம்ம இப்படியே நம்ம ஃபில்அப் பண்ணோம். அது நமக்கு தேவையில்லை, இப்போ டைம் இல்லை. முதல் கூடு, 2வது கூடு, 3வது கூடு. Kல 2, Lல 8, Mலையும் 8. என்னாச்சு? இப்போ அது ஃபுல்லா நிரம்பிச்சு. இப்போ எலக்ட்ரான் எடுக்கலாம்னோ முன்ன சொன்னேன் இல்லையா, ஒன்னு ஆட் பண்ண ஒன்னு ரிமூவ் பண்ணு பார்த்தோம்ல. இப்போ அது எதுவுமே பண்ண முடியாது. ஒன்னு ஆட் பண்ண என்னாச்சு? இங்க பாருங்க, இதுல என்னாச்சு? ஒரு சோடியம் ஒண்ணு கழிச்சுமா 10 ஆச்சு, அது மந்தமாயிடுச்சு. இன்னொன்னு என்ன பண்ணோம்? குளோரின்ல ஒன்னு ஆட் பண்ணோம், மந்தத்தன்மை ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இதுல பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா அது மந்தவாயு.
எலக்ட்ரான் ஆட்டம் 0, அயனியாக்கம் ஆற்றல் அதிகம், செல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணும் நீங்க இருக்கு. மந்தவாயின 3 நம்ம என்ன பண்ணோம் எப்பவுமே ரெடிமேடா வச்சுக்கணும். என்ன சொன்ன திரும்ப சொல்லுங்க. எலக்ட்ரான முதல்ல சேர்க்க முடியாது, எலக்ட்ரான் எடுக்க முடியாது. எலக்ட்ரான் சேர்க்க முடியலன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன? எலக்ட்ரான் ஆட்டம் 0. எலக்ட்ரான் அங்கிருந்து எடுக்க முடியாதுன்னு கேட்டா எடுக்க ரொம்ப எனர்ஜி தேவை, அயனியாக்கம் ஆற்றல் அதிகம். அது மீனிங் புரிஞ்சுக்கணும். அயனியாக்கம் ஆற்றல் டெஃபினிஷன் படிக்கணும் முதல்ல, எலக்ட்ரான் ஆட்டம் டெஃபினிஷன் படிக்கணும். சரியா? அதுதான் நான் சிம்பிளா சொல்லிட்டேன். எலக்ட்ரான் சேர்க்க முடியாது, எலக்ட்ரான் ஆட்டம் 0. எலக்ட்ரான் எடுக்க முடியாது, அயனியாக்கம் ஆற்றல் அதிகம். நெக்ஸ்ட் இது பாருங்க. இது நாளைக்கு உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுக்குறாத, அதை பார்த்துட்டு தான் அது டெஸ்ட் உடனே உங்களுக்கு அதுல. சரியா? சும்மா இல்லை உங்களுக்கு எழுதுறதுக்கு ஏதோ எழுதாம இருந்தா அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கீங்க கொஞ்சம் பேர். பெண்ணத்து எழுதல, இது மட்டும் நோட் பண்ணீங்க. இது பாருங்க, இது தனிமம். இப்ப சரியா கவனிக்காம அப்புறம் படிச்சுனாக்கா உங்களுக்கு புரியாம போயிடும். எமிஸ் அது மாதிரி இருக்கும். இது நிறையன். எத்தனை தனிமம் இருக்கு மொத்தமா இப்போ? 118. கரெக்டா? 100 அந்த நம்பர் சொல்லாம போயிட்டேனே. நம்பர் சொல்லுங்கம்மா. 100. டென்னிஸ் விளையாடு மாஸ்க் போட்டு டென்னிஸ் எங்க ஆரம்பிச்சு பாருங்க. நீ நிக்கோனியம் நீ மாஸ்க் 14 என்ன போச்சு? இது விட்டுருங்க, இன்னும் இதுக்கு வரல. எது நமக்கு வந்து ஐபாக்ல வந்து நான் ரெகனைஸ் கொடுக்கலாம். இது யாரெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? இதை யார் பண்றது? ஐபாக். இதை வந்து ஃபிக்ஸ் பண்றது யாருன்னா ஐபாக். அமெரிக்கால இருக்குது. எங்கம்மா அமெரிக்கால பர்டிகுலர் இடம் சொல்லுங்க. சொல்லிருக்குமே. ஐபாக் அமெரிக்கால பர்டிகுலர் இடம் சொல்லியா? ஒரு இடம் சொல்லியிருக்கேன், பட் இப்ப ஞாபகம் இல்லை எனக்கு. சரி, நான் அப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். இங்க பாருங்க, 113 சொல்லுங்க. 114 விட்டுருங்க. 115. 14 இல்ல, இன்னும் வந்து ரெக்கனைஸ்ட் ஆகல. 16 சொல்லு. 17, 18. ஓகே, இதுதான் ரிப்பீட்டா கேட்கிற கொஸ்டின். இங்க பாருங்க, 13க்கு நிக்கோனியமா நீ 15 சொல்லுங்க. மாஸ்கோவியம் பாருங்க. ஆமா, நீ இது வந்து மாஸ்கோவியம். 16 சாரி 16 இல்ல, 17 டென்னசின். ஓகே, ஓகேனேஷன். 14, 16 இல்லை, இன்னும் வந்து அது ஒரு அப்ரூவல் ஆகல. கடைசியா உருவாக்கப்பட்ட தனிமங்கள் 13, 15, 17, 18. நமக்கு மேட்ச் பால் அங்கே சரியா போச்சு. இன்னும் கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்கல என்ன, நமக்கு ஒரு கொஸ்டின் செட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இது கேட்டிருக்காங்களா எக்ஸாம்ல? கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து இதே சேம் கொஸ்டின். பொறுத்துக்கல புதிதாக கண்டுபிடிக்க தனிமங்கள் 113வது தனிமம், 15வது தனிமம், 17வது தனிமம், 18வது தனிமம் இருக்கு. அந்த பக்கம் ஆப்ஷன் பாருங்க. நிக்கோனியம், மாஸ்கோவியம், டெனிசன், ஓகேனேசன். அதை எப்படி ஷார்ட்டா படிக்கலாம்னா, நீ மாஸ்க் போட்டுட்டு டென்னிஸ் விளையாடு. அது கொரோனா டைம்ல வந்ததுனால ஓகேன்னு சொல்லிடணும். நீங்க ஓகே சொல்லலன்னா என்ன ஆகும்? நீ டென்னிஸ் அப்புறம் மாஸ்க் சொல்லிட்டு பாருங்க. நீ மாஸ்க் போட்டு டென்னிஸ் விளையாடுன்னு சொல்லணும். நீ டென்னிஸ் விளையாட மாஸ்க் போட்டுனா அப்புறம் செய்பாடு மாறிடும். முதல்ல ஆர்டர் வரணும் கரெக்டா. நீ மாஸ்க் போட்டு டென்னிஸ் விளையாடு. ஓகே, அப்போ நிக்கோனியம், மாஸ்கோவியம், டென்னிசன், ஓகேனேசன். அவ்வளவுதாங்க. இது 14, 16 விட்டுருங்க. இப்ப சொல்லுங்க. இது வாங்க. அணியன் ஒரு தனிமம் இருக்கு, அதுக்கு மேல தலைமையில கத்து நிறையன், கீழே கத்து அணியன். அதை முதல்ல தெரியணும். ஒரு தனிமத்தோட பாட்டம்ல இருக்கிறது அணியன். மாத்தலாம் சொல்லக்கூடாது. அது சரியா மாத்தலாம் மாட்டாங்க எப்பவுமே. மேல கத்து நிறையன். அதே மாதிரி அணியன் வந்து இப்ப முழுமையா தான் இருக்கும். இந்த பீரியட் டேபிள்ல பாத்தீங்கன்னா டெசிமல் இருக்கும். கவனிச்சிங்களா? நிறையன் டெசிமல் இருக்கும். டெசிமல் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் எப்படிமா இருக்கும்? பியூரிட்டியா இருக்காது, அப்ராக்சிமேட்டா தான் இருக்கும். 100% அக்யூரேட்டா வராது. ஓகேவா? அதனால வந்து இப்பவுமே வந்து நிறைய வந்து முழு எண்ணத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம எந்த தனிமம் அதிகமா பார்த்திருக்கோம், அடிக்கடி கேள்விப்பட்டோம், அது எதுவுமே அப்பதான் ஈஸியா புரியும்.
யுரேனியம் குட். இது நிறைய முறை இருக்கும். இனியருக்கு அணு எண் 92 மேல எண். இது மனப்பாடம் பண்ணோம்னா மனப்பாடம் பண்ண தேவையில்ல, அவங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பா. எல்லா எக்ஸாம்லையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த இதுவே நம்ம படிக்கிறது ரொம்ப கஷ்டம், இது வேற ஞாபகம் வச்சோம்னா தேவையில்லை, கண்டிப்பா கொடுப்பாங்க அதை. இப்ப பாருங்க, இது தனிமம், இது என்னது அணு எண், இது என்னது நிறையன். ஓகே, ஒரு தனிமம் சொன்ன உடனே நமக்கு 3 கேட்டகரி தெரியுது. ஒரு பேர் இருக்கும், தனிமத்தோட பேர் தெரியும். யுரேனியம், அணு எண் 92, நிறையன். ஓகே, அப்போ தனிமம் தெரியுது, அணு எண், நிறைய. என்ன வேணும்னா நமக்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் தெரிஞ்சா முடிஞ்சுங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளோட கேரக்டர் இருக்கலாம் நம்ம ஈஸியா. சரியா? பாருங்க, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். தனிமம் என்ன சொன்னோம்? யுரேனியம். அணு எண் பாருங்க 92. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க ஒரு முறை வரும்போது சொன்னேன், அந்த அணு எண்ணு தான் எலக்ட்ரானு, அதுதான் புரோட்டான். பாருங்க 92 முடிஞ்சிச்சா? எப்படி பில்லப் பண்றேன்னு பாருங்க. இது மேக்ஸ் மாதிரி தான். தனிமம் சொன்ன உடனே எழுதிறீங்க வடகடான்னு. தனிமம், அணு எண், நிறையன், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். நான் இப்ப 3 பில்லப் பண்ண 4 பில்லப் பண்ணிட்டு பாருங்க பார்த்த உடனே. இன்னும் எதுனே மீதி எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. இந்த கொஸ்டின் வரும்போது நான் போலூர்ல எடுத்திருந்தேன். இதே கொஸ்டின் தான். எப்ப எக்ஸாம்னா அது டிஆர்பிக்கோ டிஇடிக்கோ ஒரு எக்ஸாமுங்க. 4 எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை. நான் இன்னைக்கு போய் எடுத்திருந்தேன். இதே கொஸ்டின் என்ன தெரியுமா கேட்டதான் கொஸ்டின்? சேம் கொஸ்டின். இது பாருங்க, இதுல உள்ள புரோட்டான் எண்ணிக்கை. நீங்க வேணா பழைய கொஸ்டின் எப்பனா வரும்போது சான்ஸ் படிச்சு பாருங்க. யுரேனியத்தில் உள்ள புரோட்டான் எண்ணிக்கை இதை அப்படியே மைனஸ் பண்ணணும். எவ்வளவு வரும்? நான் மாற்றி சொல்லிட்டுனா புரோட்டான் சொல்லிட்டுனா நியூட்ரான் 143. முடிஞ்சிச்சா? இந்த கொஸ்டின் கேட்டாங்க. யுரேனியத்தில் உள்ள நியூட்ரான் எண்ணிக்கை. நியூட்ரான் எப்படி கண்டுபிடிக்கணும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். தட் மீன்ஸ் நிறையன் மைனஸ் அணு எண். சப்போஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலாம், நியூட்ரான் என்பது ஒரு தனிமத்து நியூட்ரான் என்பது ஆப்ஷன் ஏ என்ன கேட்கலாம்? உங்களுக்கே தெரியும், நிறையன் மைனஸ், நிறையன் பிளஸ், அணு எண் பிளஸ், எலக்ட்ரான் பிளஸ், எனிதிங் ஏதோ ஒன்று 2 ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். இன்னும் 1 பேலன்ஸ் நிக்குதுங்க. நிறையன் எப்படி கூட்டணும்னா நிறையன் டெபினிஷன் கேட்பாங்க. எப்படி? நியூட்ரானுக்கு டெபினிஷன் என்ன? நிறையன் மைனஸ் அணு எண். எப்படி நாம இது சொல்றோம்? பிசிஐ ஈக்குவல் டு சொல்லுங்க உடனே என்ன இது வகுறோம்? நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். கரெக்டா? மேக்ஸ் மாதிரி நீங்க சொல்லிட்டு போறீங்க சார், பாப்புலேஷன் ஈக்குவல் டு போட்டு ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் போடுறமே, அது மாதிரி போட்டு பாப்புலேஷன் ஈக்குவல் டு போட்டு நேஷனல் இன்கம் பை பிசிஐ இப்படி போடலாமா? ஸ்பீடுக்கு ஈக்குவல் டு ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். அந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ண முடியாது. அது ஸ்டாண்டர்ட், அது கான்ஸ்டன்ட். இங்க சொல்லுங்க அதே மாதிரி தான் இங்க ஃபார்முலா. ஒரு தனிமத்தை நியூட்ரான் கண்டுபிடிக்கணும்னா நிறையன்ல இருந்து அணு எண் கழிக்கணும். நிறையன் மைனஸ் அணு எண். சப்போஸ் கொஸ்டின் பேப்பர்ல இப்ப நம்ம காலையில் ஒரு பார்த்தோமே அந்த ஐவிசியோட பார்ட், இது எப்படி இருக்கலாம்? திரும்பி இருக்கும். அணு எண் மைனஸ் நிறையன்னு இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல. இங்க இல்ல. கொஸ்டின் பேப்பர்ல கேட்டாங்கன்னா நீங்க அங்க போயிட்டு கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும், என்னடா இது அப்படின்ட்டு. உடனே நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தனாக்கா பெரிய நம்பர் சின்ன கை சொன்னாங்களே, மேலுக்கு நிறையன்னு கீழே அணு எண். நிறையன் மைனஸ் அணு எண் தான், அணு எண் மைனஸ் நிறையன் இல்லை. புரியுதுங்களா? இது தப்பு. இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். புரியுதுங்களா? கரெக்டா பாருங்க. இல்ல அப்படியே அணு எண் கூட சொல்லக்கூடாது. நம்ம இதுல புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் 2 சேர்ந்தது தான் நிறைய. ஏன்னு கேட்டா ஜென்ரலா நிறைய எதை பேஸ் பண்ணுன்னு கேட்டா ஒரு தனிமத்து இப்படி இருக்கும் பாருங்களேன். உட்கோரில் யாரா இருப்பாங்க? இது நியூக்ளியஸ், புரோட்டான், நியூட்ரான். அது நிறைய பேஸ் பண்ணி தான் அது உட்கோர் இருக்கும். அதனால நம்ம ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி அணு எண் போடாதுங்க. உட்கோர் எதை பொறுத்ததுன்னா நிறைய எண்ணை பொறுத்து இருக்கும். நிறைய எண் யாரா இருப்பாங்க? புரோட்டானும் நியூட்ரானும் சேர்த்தா நமக்கு நிறைய எண் கிடைக்கும். இது உட்கோர் நிகர நேர்மின் சுமை. புரியுதுங்களா? இப்போ ஒரு தனிமம் சொன்ன உடனே உங்களுக்கு எதெல்லாம் வரும்? அணு எண், நிறையன், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த 5 கேட்டகரி ஈஸியா சொல்லிடலாம். இந்த 110 தனிமத்துல எது வேணாலும் சொல்லலாம்.
சொல்லாம இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குளோரின் கார்பன் ஏதுன்னு பார்க்கலாம். குளோரின் கார்பன் ஏதுங்க, நானும் எழுதுறேன். இதுதான் இங்க பாருங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா எழுதிக்கலாம், நம்ம அப்படியே மனப்பாடமா நம்ம தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் பாருங்க. எனக்கும் கெமிஸ்ட்ரி வராதுதான், ஆனா இப்ப நான் டேபிள் ஃபுல்லா எழுதுவேன் அப்படியே. இதுல சொல்லுங்க பார்க்கலாம் மொத்தமா. இந்த மாதிரி தனிமம் குளோரின், அணையன், நிறையன், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், 18. கரெக்டா? ஓகே. கார்பன், கார்பன் தனிமம் கார்பன், அணையன் 6, நிறையன், நிறையன் 12. ஏன் நிறையன் யாராரு கூட்டணும்? புரோட்டானும் நியூட்ரானும் கூட்டணும். ஓகே. அணையன், எலக்ட்ரான் 6, புரோட்டான் 6, எல்லாமே 6. ஆமா, இது அப்படிமா பொருந்தும் பாருங்க. எலக்ட்ரான் 6, புரோட்டான் 6, நியூட்ரான் 6. ஏன்னு கேட்டா நியூட்ரான் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நிறையன் மைனஸ் அணையன், 12 6 போச்சுன்னா 6. சரியா? 6 6 மொத்தமாவே. இப்ப இன்னொன்னு சொல்லுங்க. ஹைட்ரஜன் இதான் இங்க பாருங்க. ஹைட்ரஜனுக்கு அணையன் 1. அப்ப ஏன் மேல 2 வரல? அதுல நியூட்ரான் கிடையாது இருக்கு. சப்போஸ் இப்போ இங்க பாருங்களேன் சார், நீங்க தானே சொன்னீங்க அணுஎண் 1னா அது அப்படியே 2ஆல பிரிக்கீங்க. அப்போ 1 × 2 எவ்வளோ? 2 தானே. 1H2 எழுதிருவோம். பட் அப்படிங்கிற ஹைட்ரஜன் மட்டும். ஹைட்ரஜன் நியூட்ரான் கிடையாது. செக் பண்ணுங்க, நியூட்ரான் இருக்குதான்னு பாருங்க. நியூட்ரான் எப்படி செக் பண்றது? மேல இருக்கிற நம்பர் கீழே நம்பர் கழிச்சா நிறைய, சாரி நியூட்ரான் மேல இருக்கிறது நிறையன்னு, கீழே இருக்கிறது அணையன்னு. அப்போ 1 - 1 0. தேர்ஃபோர் யார் இல்ல அதுல? நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன். ஆனா ஐசோடோப் இருக்கும். ஹைட்ரஜனுக்கு ஐசோடோப் இருக்கு. இங்க பாருங்க, ஐசோடோப்னா தெரியுமா? இங்க பாருங்க, ஐசோடோப் டெஃபினிஷன் சொல்லிட்டு நான் ஏற்கனவே. ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன், ஐசோமெர். 4 சொன்னா டெஸ்ட் எழுதுனீங்களா? டைம் என்னாச்சு பாருங்க. ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன், ஐசோமெர். நம்ம எழுதணும் அந்த மாதிரி கொஸ்டின் தான். இது ஒரு மேத்ஸ் ஃபாலோயிங் கொஸ்டின். எப்பவுமே ரெடிமேடா கேட்டுட்டு இருப்பாங்க. இது மாதிரி குரூப்பிங் இந்த குரூப்ல தான் வரும். அது இந்த மாதிரி டைப்ல தான் வரும். ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன், ஐசோமெர். ஐசோடோப்னா எதுமா ஒரே மாதிரி இருக்கும்? கீழகர் நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னா அணியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மேலகர் நம்பர்லாம் வேற வேற இருக்கும். கரெக்டா? ஐசோபாருக்கு மேலகர் நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்கும், கீழகர் நம்பர்லாம் வெவ்வேறு. கரெக்டா? அணியன் ஒரே மாதிரி இருந்தா ஐசோடோப், நிறையன் ஒரே மாதிரி இருந்தா ஐசோபார், ஐசோடோன் நியூட்ரான் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கணும். நியூட்ரான் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இப்ப நம்ம நியூட்ரானே கண்டுபிடிக்க தெரியலனா ஐசோடோன் தெரியாது நமக்கு. கரெக்டா? ஏன் நியூட்ரான் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்படிதான், மேலகர் நம்பர் கிழகரம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐசோடோன் ஒன்று எழுதுறேன் பாருங்களேன். இது பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் ஐசோடோனுக்கு இருக்கு. இது ஐசோடோன். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 13 6 போச்சுன்னா 7. கார்பன் ஐசோடோப்புங்க இது. இங்க பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க, இது 7. இது ஒரு ஐசோடோன். ஏன்னு கேட்டா இதுல கூடிய நியூட்ரானும் இதுல இருக்கிற நியூட்ரானும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. நியூட்ரான் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருந்தா அது பேர் ஐசோடோன். ஐசோமர் உங்களுக்கு தெரியும், அந்த அமைப்பு வாய்ப்பாடு. சரியா? ஐசோடோப் இப்ப பாருங்க, ஹைட்ரஜன் ஐசோடோப் பாருங்களேன். 1H1, 1H2, 1H3. இங்க பாருங்க, கீழே அணுகன் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரின்றதோட ஒன்னா இருக்கு, சேமா இருக்கு. மேல இருக்கு பாருங்க, வெவ்வேறையா இருக்கு. கரெக்டா? இது ஹைட்ரஜன் ஐசோடோப்.
இதுல இருக்கிற ஐசோடோப்ல இது புரோட்டியம், இது டியூட்ரியம், இது ட்ரிட்டியம் பேரு. புரியுதுங்களா? புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம். சப்போஸ் டியூட்ரியம் ஹைட்ரஜன் உள்ள அணுக்கள் பத்தி கேட்கலாம். புரோட்டியத்துல சாதாரண ஹைட்ரஜன், புரோட்டியம் என்பது சாதாரண ஹைட்ரஜன். ஏன்னு கேட்டா அது நியூட்ரான் இல்லை. டியூட்ரியம் அணு இது சாதாரண அணு. இங்க பாருங்களேன், இது சாதா ஹைட்ரஜன். சாதா ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் சேர்ந்தா வாட்டர் மாலிகுல். இது டியூட்ரியம் அணுவோட ஆக்சிஜன் சேர்ந்தா பாருங்க கனநீர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதோட ஆக்சிஜன் சேர்த்தா இது ரேடியேஷன், ரியாக்ஷன் நடக்காது. புரியுதுங்களா? என்ன சொன்ன கொஸ்டின் தான் உங்களுக்கு அது. புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம் இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். ஹைட்ரஜன் ஐசோடோப்புகள் அல்லாததுன்னு கேட்பாங்க. ஹைட்ரஜன் ஐசோடோப்புகள் அல்லாதது ஏதோ ஒன்று கொடுப்பாங்க கூட. புரோட்டியம் இருக்கும் ஆப்ஷன் ஏ, அப்புறம் டியூட்ரியம் பி, ட்ரிட்டியம் சி, இன்னும் டி ஒன்று சொல்லுங்க. ஆப்ஷன் சொல்லுங்க ஏதோ ஒன்று. அந்த மாதிரி ஃப்ளோல புரோமித்தியம், அவ்வளவுதான், சிம்பிள். அது கிடையாது அது. சரியா? ஐசோமெரா வர இருங்க. ஆல்கஹாலும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருங்க, கவனிங்க. C2 வரேன். C2H6O. ஓகே, இங்க பாருங்களேன். ஐசோமர் தானே எழுதிங்க. நான் போர்ட்ல எழுதி ஆயிடுச்சுன்னு இருக்கேன். நோட்ல எழுதுறீங்களா என்னன்னு தெரியல. ஆனா டெஸ்ட்டுக்கு நீங்க நோட்ஸ் கொண்டு கொடுக்குறேங்க. பாருங்க, C2H6O இது அமைப்பு ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடா? ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு, வேறுபட்ட அமைப்பு வாய்ப்பாடு. ஸ்ட்ரக்சர் ரெண்டா கொடுக்குறேன் பாருங்களேன். இது ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு, ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடும் மாறுபட்ட அமைப்பு வாய்ப்பாடு இருக்கணும். குரூப் பாருங்க, C2H5OH. OH அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு அமைப்பு, ஒரு குரூப் வந்துச்சு. யார் அது? ஆல்கஹால். நெக்ஸ்ட் பாருங்க, CH3. இது பாருங்க, கரெக்டா வருதா? 2 கார்பனு. ஓகே, சரியா வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நான் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக புரிய வைக்கிறேன். ஏன்னா கெமிஸ்ட்ரா நிறைய பேருக்கு ஒரு மாதிரி கடியா இருக்கும், புரியாது. சரிதான், ஈஸியா இருக்கிறதுங்க. பாருங்க, ஐசோமர் ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு, மாறுபட்ட அமைப்பு வாய்ப்பாடு. இதான் வந்து டெஃபினிஷன். ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடுனா C2H6O. அமைப்பு அப்ப 2 இருக்கு பாருங்க. இது ஆல்கஹால், இது என்னது? ஈத்தர். இது பேரு, அது பேர் ஈத்தர். இங்க பாருங்க, கார்பன் 2, ஹைட்ரஜன் 6, ஆக்சிஜன் 1. இங்க இருக்கு பாருங்க, 2 கார்பன், ஹைட்ரஜன் எத்தனை? 6, ஒரு ஆக்சிஜன். இது பேர் ஆல்கஹால் வந்துச்சு. இதே மூலக்கூறு வாய்ப்பாடுல 1 ஆல்கஹால் வந்திருக்குது, இன்னொன்னு என்னது? ஈத்தர் வரப்போகுது பாருங்க. இது இப்படி எழுதலாம் பாருங்க. ஆக்சுவலா இப்படி வருங்க. இங்க பாருங்க, இப்படி வரணும். ஆக்சுவலா 2 அமைப்பு வந்துச்சு பாருங்க. இது ஒரு அமைப்பு, இது ஒரு அமைப்பு. குரூப்னு சொல்றோம் இல்லையா? குரூப் OH ஆல்கஹால், CH ஆல்டிகைடு, ஒவ்வொன்னா அந்த ஈத்தர் சொல்லலாம். அந்த மாதிரி ஆல்கஹாலும் ஈத்தர் 2 அமைப்பு வரும். இதுதான் ஈத்தர். இது டைமெத்தில் ஈத்தர். ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு, மாறுபட்ட அமைப்பு வாய்ப்பாடு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஐசோமர். ஐசோட்டோன் தெரியுமில்ல? நியூட்ரான் வந்து மேல நம்பர் வந்து செக் பண்ணி பார்த்தா ஐசோட்டோன். கொஸ்டின் பேப்பர்ல வந்து டெஃபினிஷன் கொடுத்தா நீங்க தப்பிச்சிங்க. ஐசோடோப், ஐசோபார், ஐசோட்டோன், ஐசோமர்னு. சப்போஸ் ஆப்போசிட்ல இந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணுவீங்க? எப்படி ஆப்போசிட்ல இப்படி இருக்கும், கரெக்டுங்களா? இது என்ன? அது ஏதிங்க ஐசோடோப்பா? சரி. இன்னொன்னு சொன்னா ஐசோபாரா? மேல வரணுமா? ஐசோபாருக்கு வந்து போரான். இன்னொன்னு சொன்னா கால்சியம் தான் இல்ல, ஆர்கான் கால்சியம். இது கரெக்டா பாருங்க. ஆர்கான் கால்சியம் தான். ரொம்ப நாளைக்கு நானும் எடுத்து பாருங்க. இது பேர் என்ன? நான் நேருக்கு சொன்ன இருக்கா? கீழே நம்பர் ஒரே மாதிரி இருந்தா அது பேர் என்ன? எழுதிங்க.
ஏன்னா நாம படிச்சு அவங்க கேட்கற கொஸ்டின் வந்து டெஃபினேஷன் தான் பரவாயில்ல, தப்பிச்சிட்டோம். ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுங்க, இது வந்து எது வந்து இதுல ஐசோபார் ஐசோடோன் கண்டுபிடினா நம்பர் வச்சு கண்டுபிடிக்கணும். கீழே ஒரே மாதிரி இருக்கு, அணியன் ஒரே மாதிரி தான், அது பேர் என்ன, ஐசோடோப். முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்க, மேல ஒரே மாதிரி இருந்தா அது பேர் என்ன, ஐசோபார். எது நம்ம போட்ட கார்பனும், கார்பன் 6 மேல 13, நைட்ரஜன் 7. ஓகே, இதுக்கு பேர் என்ன, ஐசோடோன். நியூட்ரான், அந்த அந்த ப்ரொனன்சியேஷன் சொல்றாங்க ஐசோடோன். இங்க பாருங்க, மேல நம்பர் கீழ் நம்பர் கழிச்சோம்னா நியூட்ரான் ஒரே மாதிரி இருக்கு, ஐசோடோன். இப்ப சரியா போச்சு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர். நீங்க எப்படி கேட்டாலும் சரி எழுதிக்கலாம். ஆர்கான், ஓகே ஓகே. நிறைய 39.9 இருக்குது. என்ன இதெல்லாம் அப்ப நம்ம 40 எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை பாருங்க, இதுக்கு கால்சியத்துக்கு 6 பிரச்சனை இல்லைம்மா. 40.0 இருக்குது 6. அப்ப என்ன பண்ணலாம், ரவுண்ட் நம்பர் எழுதிக்கலாம். அதனால வந்து நம்ம இது நம்ம இதுல கூட பாருங்க, டேபிள்ல பாருங்க, கரெக்டா தான் இருக்கு. நிறைய வந்து 40ன்னு சொல்லியிருக்கோம் அதுல. ஏன்னா நம்ம முழு எண்ணெய் போட்டா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். அதனால முழு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. என்ன சார் திரும்ப இங்க 2 பேருக்குன்னா 38 தானே, 36 இல்ல, அங்க டேபிள் செக் பண்ணீங்க. ஓகே, ஐசோபார், ஐசோடோன், ஐசோமர், இதெல்லாம் ஓவர்.